சூப்பர். ஸோ அதான் லாஸ்ட் வீக் கிளாஸ்ல நம்ம பார்த்த மாதிரி அப்பாச்சி வெப் சர்வர்ஸ், பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதில் MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா அடிஷன் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதனோட கண்டினியூஷனா செல்வராஜ் வந்து அதே ப்ரோக்ராம்ஸ் தான் இன்னும் நான் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்தா நானும் கூட ஆட் பண்ணிக்கிறேன் பாயிண்ட்ஸ். ஸோ டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்களும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணணும். ஸோ பேசிக்கா ஒரு பேசிக் வெப் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ண தெரிஞ்சு அப்படின்னாவே எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு இன்டர்வியூ நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுலேயே நம்ம இன்டெப்தா நல்ல காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லா கான்செப்டும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்லேயே பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் ஆனால் அந்த பேசிக்ஸ் எந்த கம்பெனி போனாலும் ஒரு பேசிக் வெப் ப்ரோக்ராமிங் வச்சு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறது தான் நீடுன்னு வச்சுக்குவேன். மெயினாக ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலைக்கு ஈவன் தனசேகருக்குமே இது டெவாப்ஸ் இருக்கிறதுனால உனக்குமே இந்த ப்ரோக்ராமிங் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. ஸோ அபிக்கும் அதுதான். கார்த்தியா நீ வந்து இது அப்படியே ஓகேண்ணா. கார்த்தியா இது ஓகே மேம், இப்போ கிளியரா தான் இருக்கு நான் பேசுறது. கிளியரா தான் இருக்கு. ஸோ கார்த்தியாவுக்கு என்னன்னா இது வந்து லினக்ஸ்ல பண்ணுவாங்க. இதுக்கு விண்டோஸ்லயும் அப்ளிகேஷன் இருக்கு, எக்ஸாம்ப் அப்படின்ட்டு நான் இங்க சேட்ல வேணாலும் போட்டு விடுறேன். அதை நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றப்போ XAMPP இது வந்து விண்டோஸ் சாஃப்ட்வேர். இதுல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்பாச்சி, MySQL, PHP இது மூணுமே இருக்கும். இதே லினக்ஸ் அப்படின்னா நீங்க லேம்ப்னு ஒண்ணே ஒன்று இன்ஸ்டால் பண்ணா போதும். சேட்ல போட்டிருக்கேன், வேணா அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரி செல்வானி ஆர்மி. ஓகே, இன்னைக்கு டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேம்ப்னா ஒன்றும் இல்லை, ஸோ லேம்ப்னா எல்லுனா லினக்ஸ், ஏனா அப்பாச்சி, எம்னா MySQL ஆர் MariaDB, பினா PHP. ஸோ லேம்ப்னா லினக்ஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. ஸோ இதை நாலும் சேர்ந்தது தான் நம்ம லேம்ப் அப்படிம்போம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி லேம்ப் வந்து இன்ஸ்டால் பண்றது, ஸோ அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல வந்து சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கான கமெண்ட் நான் வந்து இப்போ டெபியன் பேக்கேஜ் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். லினக்ஸ் பேர் வந்து உபுண்டு, அதனால நான் இப்போ வந்து சூடோ apt அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட்டுங்கிற கமெண்ட் வந்து சிஸ்டத்தில் உள்ள சாஃப்ட்வேரை மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்கிரேடுங்கிறது வந்து சிஸ்டத்தையே அப்கிரேட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அப்டேட் அப்படின்னு என்னன்னா, நீங்க ஒரு VLC பிளேயர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ வெர்ஷன் வந்து நீங்க 5 வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 5.1 அந்த ஓகே இப்போ விண்டோஸ்ல VLCன்னு இருக்கு. ஸோ அப்டேட்னா அந்த VLC பேக்கேஜை அடுத்த வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி இண்டெக்ஸ் எடுத்து வச்சுப்போம். அப்கிரேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோஸையே அடுத்த வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ண மாதிரி, விண்டோஸ் 7 டு விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 அந்த மாதிரி போற மாதிரி. ஸோ அப்டேட் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இங்க அது ஒரு இண்டெக்ஸ் பேக்கேஜ் இருக்கிற எல்லாத்தோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் லிஸ்ட்டை கொண்டு வந்துடும். ஓகே சில்வா. ஓகே, சூடோ apt அப்டேட் கொடுத்துட்டோம். நம்ம சிஸ்டம் வந்து இப்போ அப்கிரேடா இருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்பாச்சி வெப் ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். செல்வா இந்த கமாண்ட் எல்லாம் நீ சைடுல அப்படியே அந்த நோட்ஸ் ஃபைல்ல நோட் பண்ணிட்டே வர்றியா? கடைசியா உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ணிடுறேன். அப்படியே சைடுலயே நோட் பண்ணிட்டே வா. சரிங்க. சூடோ apt, இதுல வந்து சூடோங்கிறது வந்து சூடோ யூசர், அதாவது நீங்க வந்து விண்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு யூசர் இருப்பாங்க, அவங்கனால மட்டும்தான் எல்லா வேலையும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு பாஸ்வேர்ட் போடணும். ஸோ அதே மாதிரி சூடோங்கிற ரூட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி, இதுல சூடோ வந்து அதர் யூசர் மாதிரி சூடோ யூசர் கொடுத்தோம்னா நம்ம எல்லா வேலையுமே பண்ண முடியும். சூடோ apt, இந்த apt பேக்கேஜ்ல இருந்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம்னா அப்பாச்சி 2, அப்பாச்சி. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
ஸோ அதனால இது ஆல்ரெடி அப்பாச்சி ட்விஸ்ட் ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அப்பாச்சி சிஸ்டம் வந்து ஃபயர்வால் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபயர்வால்னா நம்ம வந்து இப்போ HTTP அப்படின்னா அது வந்து போர்ட் 80ல மட்டும்தான் ரன் ஆகும். HTTPனா 443 போர்ட்ல தான் ரன் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட் நம்ம சிஸ்டம்ல மட்டும்தான் ரன் பண்ண போறோம். அதனால நம்ம HTTP ரன் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபயர்வால் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். sudo apt app list. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஃபுல், அப்பாச்சி செக்யூர், ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு போர்ட்டில் ரன் ஆகக்கூடியது. அப்பாச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 18 போர்ட்டில் தான் ரன் ஆகும். அப்பாச்சி ஃபுல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்என்கிரிப்டடாக இருக்கும். அதே சமயம் போர்ட் 80லையும் 443லையும் ரன் ஆகும். இது வந்து என்கிரிப்டட். அப்பாச்சி செக்யூருங்கிறது வந்து என்கிரிப்டட். இது வந்து ஒன்லி 443ல மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட், அதாவது நம்ம சிஸ்டத்தை தான் சர்வராக வச்சு ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து அப்பாச்சியே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு sudo ufw hello ஸோ :/ அப்பாச்சி. ஸோ நான் ஏற்கனவே அலோ கொடுத்து வச்சிருக்கேன், அதனால தான் ஸ்கிப்பிங் ஆடட் எக்ஸிஸ்டிங் ரூல் அப்படின்ட்டு வருது. இல்லைன்னா ரூல் அப்படின்னு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்பாச்சி சர்வர் வெப் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறது 2 எஸ்ல பார்க்கலாம். ஒன்று வந்து நீங்கள் சர்வர்னா அங்கே வந்து ப்ரௌசரோ எதுவுமே இருக்காது, ஒன்லி டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கர்ல் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு, கர்ல் கமெண்ட் மூலியமாகவும் செக் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபயர்வாலுக்கு வந்து அலோவ் கொடுத்துருக்கோம்னா போர்ட் 80க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால HTTP லோக்கல் ஹோஸ்ட் ஆர் டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் வந்து 127.0.01. ஸோ இப்போ இங்கே கோடு மட்டும்தான் வரும். ஸோ அதனால நம்ம சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதே நம்ம ஒரு ப்ரௌசரில் போய் பார்க்குறோம். ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அப்படியே லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டே வந்தது HTTP. ஸோ இதோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் போடுவோம் 127.0.0.1. ஸோ நான் இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், அதனால இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு வருது. இதே நான் மாடிஃபை பண்ணாமல் இருந்தோம்னா எப்படி வரும்னா ஸோ டிஃபால்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கல அப்பாச்சி உபுண்டு டிஃபால்ட் பேஜ் அப்படின்னு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு வருது. இது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா /var அதில் www அதில் HTML அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள index.html அப்படிங்கிற ஒரு ஃபைலில் தான் சேவ் ஆகும். ஸோ அதில் இதோட இந்த பேஜுடைய கோடு வந்து அங்கே இருக்கும். நம்ம அதில் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா MySQL இன்ஸ்டால் பண்ண போகிறோம். sudo கிளியர் கொடுத்துட்டேன். sudo apt install MySQL server. ஸோ அதே மாதிரி நான் MySQலும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன் வருது. ஸோ நம்ம MySQL ரொம்ப செக்யூராக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். sudo MySQL secure installation. நான் ஏற்கனவே இந்த கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரூட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இப்போ எஸ்டிமேட்டட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாஸ்வேர்ட் இப்போ 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக எஸ் கொடுத்துருங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா PHP இன்ஸ்டால் பண்ணலாம்.
PHP இன்ஸ்டால் பண்ணணும்னா sudo apt install PHP. ஸோ நம்ம லேம்ப் இன்ஸ்டால் பண்ணல PHP மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் கனெக்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் 2 அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து PHP MySQL, அதாவது PHPயும் MySQLையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு PHP MySQL அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். sudo apt install PHP MySQL. ஸோ ப்ளஸ் பாருங்க, நான் கிளியர் கொடுத்துட்டு மேட்டர் போகிறேன். sudo apt install PHP MySQL ப்ளஸ் அடிஷனலாக நம்ம அப்பாச்சி சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு LIP Apache 2 mode as PHP. Oh, wait. Apache. Okay. ஸோ ரெடிமே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் PHPயில். ஸோ இப்போ நம்ம லேம்ப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து MySQL நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ sudo, ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே sudo MySQL அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ நான் ஏற்கனவே பாஸ்வேர்ட்லாம் யூஸருக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உள்ளே போகாது. ஸோ நான் இப்போ வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். MySQL யூனா யூசர் நேம், ரூட் யூஸராக நான் உள்ளே போகிறேன். -p பாஸ்வேர்ட். இப்போ பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லுது. ஸோ நான் உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ எவ்வளோ யூசர் வந்து இருக்காங்கன்னு நாங்கள் பார்க்கணும். செலக்ட் யூசர் ஃப்ரம் MySQL யூசர். MySQL எத்தனை யூசர் இருக்காங்க? ஸோ அதனால் MySQL யூசர். ஸோ எத்தனை யூசர் இருக்காங்க? ஸோ இதில் MSc, ரூட், சில்வராஜ் இதெல்லாமே நான் கிரியேட் பண்ண யூசர். இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற யூசர். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கான கமெண்ட் வந்து கிரியேட் யூசர். கிரியேட் யூசர் சிங்கிள் கொட்டேஷன். ஸோ இப்போ ஐடி விடிஎல்னு கொடுத்துக்கலாம். விடிஎல் சிங்கிள் கொட்டேஷன் அட். ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம MySQL செக்யூர் இன்ஸ்டாலேஷனில் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வந்து 100 கொடுத்துருக்கோம். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும், நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும், அதேமாதிரி ஸ்மால் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் லோக்கல் ஹோஸ்ட். அதனால் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும். ஐடென்டிஃபைட் பை ஸோ வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம யூசர் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். செலக்ட் யூசர் ஃப்ரம் MySQL யூசர். ஸோ விடிஎல் அப்படிங்கிற யூசர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ விடிஎல் அப்படிங்கிற யூசருக்கு வந்து எல்லா பர்மிஷன், அதாவது ப்ரிவிலேஜ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து கிராண்ட். ஸோ இது வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லையும் டைப் பண்ணலாம்,
அதே நேரத்தில் ஸ்மால் லெட்டர்லையும் டைப் பண்ணலாம். இப்போ GRANT வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். run privileges on star dot star to username VDL at localhost. ஸோ நம்ம இப்போ விடியலுங்கிற யூசருக்கு பர்மிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம விடியல் அப்படிங்கிற யூசருக்குள்ளே போய்க்கலாம். /q அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு ஏற்கனவே செட் பண்ணியிருப்போம். இதுதான் விடியல் யூசரோட பாஸ்வேர்ட். யூசர் நேம் வந்து விடியல். ஸோ நான் இப்போ வந்து /q கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் விடியல் யூசரில் MySQL என்டர் ஆகிறேன். ஸோ MySQL யூசர் நேம் VDL /password என்டர். ஸோ நம்ம அப்போலே போட்ட பாஸ்வேர்டு நான் இங்கே போடுறேன். ஸோ நான் உள்ளே போயிட்டேன். இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம ஒரு டேபிளாக இருக்கட்டும் எல்லாமே சேவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ டேட்டாபேஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இருக்கு. இதில் வந்து விடிஎல் MSC அனானமஸ் இதெல்லாமே நான் கிரியேட் பண்ணது. மிச்சம் இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ நான் வந்து புதுசாகவே ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் கமெண்ட் கொடுக்கணும். கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ அந்த டேட்டாபேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். ஸோ டேட்டாபேஸ் டேட்டாபேசஸ். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸில் தான் நான் இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து நான் அந்த டேட்டாபேஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஆமாம் என் வாய்ஸ் இன்னும் கிளியராக இருக்குங்களா? ஸ்ட்ரக் ஆகல நினைக்கலாம். ஸோ யூஸ் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டாபேஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸலில் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா எக்ஸலில் நிறையா டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா தான் ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நோட் பேட் எதில் வேணால் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயின் ரீசன் நம்ம ஏன் MySQL இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக இப்போ ஒரு 1 lakh டேட்டா இருந்தாலும் 1 million டேட்டா இருந்தாலும் நமக்கு அக்யூரேட்டாக ஒரே ஒரு டேட்டாவை ஒரே லைன் கமெண்ட்ல நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த MySQL இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிள். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட். செல்வா டேபிள்ங்கிறது கமாண்டா? கிரியேட் டேபிள்ங்கிறது கமாண்ட் தாங்கண்ணா. கமாண்ட் தான். கிரியேட் டேபிள் அப்படிங்கிறது கமாண்ட். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுங்கிறது நம்ம டேட்டாபேஸோட நேமு. நம்ம ஸ்டூடெண்ட்ல தான் எல்லாமே ஸ்டூடெண்ட்ங்கிறத ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இதில் வந்து இப்போ நம்பர் ஆட் பண்ண போகிறோம் லைனா. இப்போ ஓகே. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா MySQL கூட, இதுக்கு பேரு SQL அப்படிம்பாங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இது கமாண்ட்னு சொல்றத விட, இப்போ லினக்ஸ்ல வந்து எப்படி நம்ம ஒரு யூட்டிலிட்டியை கமாண்ட் அப்படிங்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி MySQL நம்ம MySQL அந்த மாதிரி எந்த ரிலேஷன் டேட்டாபேஸ் இருந்தாலும் சரி, அது கூட இன்ட்ராக்ட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா SQL அப்படிம்போம். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இப்போ நீ கிரியேட் டேபிள்னு கொடுக்கறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் ஆக்சுவலா. ஸோ ஒரு ஐடி டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா. ஓகே. ஆனா இது ஒரு கமாண்ட் தான். இது வந்து MySQL-க்குள்ள எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு கமாண்ட். பட் ஆனா ஒரு SQL query அப்படிம்போம் நம்ம.
ஓகே சார், ஓகே கண்டிப்பா. ஓகே ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையுமே அவங்க நேமையும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல அவங்களோட நேம் கொடுத்தா நம்ம டேட்டா டைப் செட் பண்ணிக்குவோம். எஸ், சீரியல் நம்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ MySQL பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ எஸ் சீரியல் நம்பர், அதுக்கு வந்து நான் இன்ட்டு டேட்டா டைப் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரியல் நம்பர்ல 1 2 3 1 அதுதான் ஆரம்பிக்கும். அதனால நான் இன் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நேம் வாங்கணும், நேம். ஸோ அதுக்கு வந்து வேர் கேர், ஸோ கேரக்டர் இருக்கனால வேர் கேர், அதனால வேர் கேர் டேட்டா டைப் இருக்கு. ஸோ இதில் வந்து மினிமம் எவ்வளோ நேம் கொடுக்க போகிறோம், நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். கமா. ஸோ அவங்களோட மார்க்லாம் வேணும். ஸோ அதனால மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சின்ன, நான் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம ஒர்க் பண்றதுனால ஒரு சின்ன ஃபீட்பேக் நான் என்ன கொடுப்பேன்னா, இப்போ வேர் கேர் ஆஃப் 20 அப்படின்னீங்கன்னா அது வந்து 20 கேரக்டர்ஸ் அலோகேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும் டேட்டாபேஸ் டேபிள்ல. இந்த கண்டிப்பா இன்டர்னலா பார்ட்டிஷனை போய் ஸ்டோர் பண்றதுக்கு அவ்வளோ அலோகேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நீங்க அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் அப்படிங்கிறது 20ங்கிறது மினிமம். ஸோ எப்பவுமே நேம்ங்கிறது வந்து ஒருத்தர் மிடில் நேம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ ரியல் டைம் நீங்க ஒர்க் பண்றப்போ கம்மியா கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமமா கொடுத்துக்கணும். ஸோ 200 அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓ கண்டிப்பா. இதை டைனமிக்கா எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதாங்க? டைனமிக்கா இல்ல, அது என்ன காரணம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர் டேபிள் கமாண்ட் இருக்கு. அதை வச்சு நீ இந்த நேம் வந்து இவ்வளவா மாத்திக்க நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோட ஒரு ஆர்டர் எடுத்துக்கங்க. அமேசானோட ஒரு டேட்டாபேஸ் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கே மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த டேபிள்ல விழுகும். அப்போ நீங்க அதை போய் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்குவேன், எக்கச்சக்கமான டைம் எடுக்கும் ஆக்சுவலா அதை மாத்துறதுக்கு. அந்த ஸ்ட்ரக்சரவே ஃபுல்லா மாத்துறதுக்கு அந்த டேபிள் இருக்கு டேட்டா இருக்கிறப்போ. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து மற்ற சிஸ்டம் ப்ரோக்ராம் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ, நம்ம போய் அதுல ஒரு சேல் பண்றோம் அப்படின்னா அந்த அந்த ஆபரேஷன்ஸும் ஸ்லோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் சைட் திடீர்னு ஸ்லோவா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, பிளிப்கார்ட் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன ரீசன்னா பேக்ரவுண்ட்ல அந்த டேட்டா பேஸ்ல வேற ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப திடீர்னு ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த நாள்ல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இத்தனை பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரிவ்யூ பாக்குறதுக்காக கூட அவங்க ஏதோ ஒரு பேட்ச் ஜாப் மாதிரி சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி பின்னாடி அந்த டேட்டாபேஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம யூசர் கிரியேட் பண்றப்ப, நம்ம ஆர்டர் கிரியேட் பண்றப்ப எல்லாம் விழுகிறத தவிர டேட்டா பேஸை வேற ஏதோ யூஸ் ஆகிறனால திரும்பி ஸ்லோ ஆயிரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த எரர்ஸை மினிமைஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இது பக்காவா ஒர்க் ஆகும். பட் நேம்ஸ் 20 இருந்தா பரவாயில்ல, 20க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்னு, ஸோ அந்த யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் நம்ம அதை ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து இந்த மாதிரி மாத்துறப்போ மற்ற எல்லா யூசர்ஸுமே ஸ்லோவா வரும். அதனால திங்க் பண்ணி எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்கணுமோ அவ்வளவு மேக்ஸிமம் கொடுத்துக்கணும் அலோகேட் பண்றது. இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் பொருந்தும். ஈவன் SQL மட்டும் இல்ல, ஈவன் நீ C ப்ரோக்ராம் எழுதுற, பைத்தன் ப்ரோக்ராம் எழுதுற, என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்றேன்னா உனக்கு எது மேக்ஸிமமோ அதை நீ அலோகேட் பண்ணிக்கணும். அது ரீசனபிளா இருக்கணும். பட் அங்கெல்லாம் வந்து நம்ம மாத்துறதுனால ஈஸியா போய் மாத்திக்கலாம், மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். இங்க நீங்க மாத்தினீங்கன்னா டேட்டாங்கிறதுனால அத்தனை டேட்டா இருக்கனால உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. அப்ப கொடுக்கலையே நம்ம மேக்ஸிமம் கேரக்டர் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா செகண்ட் வந்து ஆல்டர் டேபிள் கொடுத்து நம்ம கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது வர்ஸ்ட் கேஸ். செகண்ட் வந்து சான்சஸ் இருக்கு, ஆல்டர் பண்றப்போ வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க மேக்ஸிமம் கொடுக்கலாம். இப்போதைக்கு 20 ஓகே தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து மார்க் வந்து நம்பர்ல தான் கொடுக்க போறோம். ஸோ அதனால வந்து நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏதாவது ஃபோன் நம்பர் அது மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா லாங் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இன்ட்டு வந்து ஃபோன் நம்பருக்குலாம் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஸோ இதுக்குள்ள எதுவுமே இல்லை, அதனால எம்டி செட் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்குள்ள எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட்
into student list so name first on the serial number. Okay, serial number, name, mark, values 1 comma string இருக்கனால single quotation Silva comma 500 or 455. Okay, so okay, இப்போ போய் பார்த்தோம்னா select from ஸ்டூடெண்ட்ஸ்ல சீரியல் நம்பர்ல ஒரே ஒரு யூசரோட டேட்டா மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போறோம். Large so 500 499. செல்வா சொல்லுங்கக்கா. சீரியல் நம்பர் 111 கொடுத்துருக்கீங்க. ஓ கரெக்டுங்கக்கா, கரெக்ட். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பிரைமரி கீ ஆட் பண்ணியிருந்தோம்னா ஸோ இதை வந்து ரன் பண்ண விட்டுருக்காது. ஸோ நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக காவியா நீ சொன்னது வந்து ஆக்சுவலாக வெரி வேலிட் பாயிண்ட். ஸோ எப்பவுமே இப்போ செல்வா சொன்ன மாதிரி பிரைமரி கீன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிரைமரி கீ வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ 1 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு சைட்ல போய் இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஆல்ரெடி இருக்கிற இமெயில் ஐடியை உங்களை எடுத்துக்க விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயிலே போய் நீங்க புது இமெயில் கிரியேட் பண்ணாலும் ஆல்ரெடி யாராச்சும் அந்த இமெயில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த இமெயில் ஐடியை சூஸ் பண்ண விடாது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா அந்த வேல்யூ யூனிக்கா இருக்கிறதா காரணம். அதை வந்து நீங்க டேட்டாபேஸ் சைட்லயும் ஃபோர்ஸ் பண்ண முடியும், நீங்க கோட்ல எழுத முடியும், பட் அதை விட டேட்டாபேஸ் சைட்ல உங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியும், டூப்ளிகேட் என்ட்ரிஸே விழுகாது. ஸோ சில இந்த மாதிரி யூஸ் கேசஸ் நீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இருக்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு ஒரு ஆக்சுவலா ஒரு காலமே இருக்கு. நீ ஒரு காலம்ங்கறத விட ஸோ நீ சீரியல் நம்பர் ஸ்பேஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஸ்பேஸ் பிரைமரி கீன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து டூப்ளிகேட் என்ட்ரியும் விடாது. ஓகே ஓகே, நான் ஸோ இப்போ பார்க்காம நான் கொடுத்துட்டேன். இதே நான் பிரைமரிக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த கமெண்ட் நாட் போன அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் கட்டியிருக்கும். இந்த மாதிரி டூப்ளிகேட் எலமெண்ட் ரன் பண்ண விடாது. ஓகே ஓகே, so okay, select from student list. ஸோ இதில் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ வேணும். இப்போ வந்து என்கிட்ட 1 lakh டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட் டாட் லிஸ்ட்ல வந்து இப்போ 1 lakh டேட்டால எனக்கு யார் வந்து ஹையஸ்ட் மார்க்கு, ஸோ இப்போ வந்து இருக்கிறதுல இந்த மார்க்ல வந்து எது வந்து ரொம்ப ஹையஸ்ட் மார்க்கு, ஸோ அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கான இப்போ நம்ம மேக்ஸ் மின் அப்படிங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமம் நம்பர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மேக்ஸ் அப்படிங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். செலக்ட் மேக்ஸ் மார்க்ஸ். நான் எதில் செலக்ட் பண்ணணும்னா மார்க்ஸில் தான் இது மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டாட் லிஸ்ட். ஸோ இதில் வந்து எனக்கு 500 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ என்கிட்ட வந்து 5 யூசர் இருக்கிறதுனால நான் ஈஸியாக எடுத்துட்டேன். ஸோ இதுவே வந்து ஒரு 1 lakh டேட்டா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கூட இருக்கட்டும். ஸோ இதில் வந்து எனக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக மேக்ஸிமம் வேல்யூ வந்து MySQL எடுத்து தந்துடும். இதுவே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இதில் எல்லாம் நம்ம தொலைகிட்டு இருக்கணும், ஸோ தேடிட்டு இருக்கணும். பட் இதில் நம்ம அப்படி பார்க்க வேண்டியதில் சிங்கிள் ஒரே ஒரு லைனில் ஒரு கொரி அடிச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே இப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மின் அப்படின்னு இருக்கு. ஸோ இருக்குல்ல மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இது அத்தனை மார்க்கும் ஆவரேஜ் பண்ணணும்னா ஏவிஜி அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு அந்த மீன் கொரி. ஸோ ஏவிஜின்னு கொடுத்தோம்னா ஸோ அந்த 5 மார்க்ஸோட
ஆவரேஜா நமக்கு சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட் கவுண்ட் அந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய கொரி இருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் பேசிக்கா நம்ம இதுக்காக நம்ம வந்து MySQL யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கவுண்ட் என்கிட்ட 5 இருக்கு. அதே மாதிரி நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா ஒரு 1000 டேட்டா இருந்துச்சுன்னா நிறைய இருக்கும். ஸோ அதனால நம்ம கவுண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்து 5 யூசர் இருக்காங்க ஸோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இவ்வளோதான் பேசிக்கு. ஸோ இதை விட நிறைய இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறையா SQL கற்றுக்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு நம்ம SQL போதும். கரெக்ட். ஸோ SQL நான் ஒரு 3 இதாக பிரிச்சிடறேன் நான். ஸோ 3ங்கிறத விட ஃபர்ஸ்ட் நான் 2ஆ சொல்றேன். 2 என்ன அப்படின்னா DDL அப்படிம்பாங்க, DML அப்படிம்பாங்க. ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஒரு நான் டிஃபைன் பண்றேன் இல்லைங்களா, டிஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தா இப்போ கிரியேட் டேட்டாபேஸா இருக்கட்டும், கிரியேட் டேபிளா இருக்கட்டும், ஆல்டர் டேபிளா இருக்கட்டும், டிராப் டேபிளா இருக்கட்டும், அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஸ்ட்ரக்சரவே என்ன பண்ணாலும் அதுக்கு பேரு டெஃபினேஷன். இது எல்லாமே அந்த கமெண்ட்ஸ்ல வந்துடும். கிரியேட் டேபிள், கிரியேட் டேட்டாபேஸ், ஆல்டர் டேபிள், டிராப் டேட்டாபேஸ், டிராப் டேபிள் எல்லாமே. அதே DML அப்படிங்கிறது டேட்டா மேனிப்புலேஷன். இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர்லாம் ஆல்ரெடி இருக்கு, இது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸல் ஷீட்ல இப்போ நீங்க எப்படி நீங்க MySQL பார்க்கறத உங்க எக்ஸல் ஷீட்டோட செல்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸல் ஷீட்ல ஒரு பாக்ஸா செல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல சீரியல் நம்பர் ஒரு செல் இருக்கு, நேம் ஒன்ல இருக்கு, மார்க் ஒன்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் போட்டீங்க அப்படின்னா அது பேரு டெஃபினேஷன். அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டேபிள்ல போடுறது, டெலிட் பண்றது எல்லாமே. அதுக்குள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணி, டெலிட் பண்ணி, அப்டேட் பண்ணி அதை மாத்துனீங்க அப்படின்னா அது பேரு மேனிப்புலேஷன். இது மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ் தான். இப்ப செல்வா சொல்றது செலக்ட் அதுல வராது, மேனிபுலேட் நம்ம பண்ண மாட்டோம். இந்த 3வது லேயர்ல வந்துடும். மேனிபுலேஷன்ல பாத்தீங்கன்னா அப்டேட் கொரியா இருக்கட்டும், இல்ல இன்சர்ட் கொரியா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன்ல வரும் இருக்கிற டேட்டாவை. ஸோ செலக்ட் வந்து ரீட் பண்றதுக்கான கொரி தான் செலக்ட். ஒரு டேட்டாவை டேட்டாபேஸ்ல இருந்து, டேபிள்ல இருந்து நம்ம ரீட் பண்றது தான் செலக்ட் யூஸ் பண்றோம். ஸோ செலக்ட் யூஸ் பண்ணி இப்போ இங்க 3 காலம் இருக்கு. இதே நம்மகிட்ட 50 காலம் கூட இருக்கலாம். ஒரு ஆர்டர் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா 50 காலம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன ப்ராடக்டோட SKU அப்படிம்பாங்க, ஒரு யூனிட் ஐடி என்ன, அதனோட ஆர்டர் ஐடி என்ன, இது யாரு ஆர்டர் பண்ணாங்க, அவங்க இந்த ஆர்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆர்டர்ஸ்ல வருதா, இது லிஸ்ட்ல இருக்கா, இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 50-60 காலம் வரும். அப்ப எல்லா டேட்டாவையும் எடுத்து 1 மில்லியன் ரெக்கார்ட்ல எடுத்தா நம்மளால அதுவே கஷ்டம் தான். அப்போ செலக்ட்லயே என்ன பண்ணலாம்னா, செலக்ட் வெறும் நீங்க S நம்பர் கமா மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் வரும், உங்களுக்கு எல்லா காலம் வராது. ஸ்டார் கொடுத்தாதான் எல்லா காலம் வரும். ஸோ அந்த மாதிரி செலக்ட்லயே நீங்க நிறைய எழுதலாம். அதே மாதிரி இப்ப பில்லியன் ரெக்கார்ட்ஸ்ல வேர் மார்க் ஈக்குவல் டு 500 இருக்கவங்க மட்டும் எனக்கு வேணும்னு நினைச்சா வேர் கண்டிஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். செல்வா நீ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கியா? என்னங்க வேர் கிளாஸ்ங்களா? வேர் கிளாஸ், அதாவது வேர்னு யூஸ் பண்ணி இதுல சரி S நம்பர் வந்து 3 இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் நீ பிரிண்ட் பண்ணனும் அப்படின்னா அது பிரிண்ட் பண்ண தெரியுமா? பண்ணிருப்பாங்க மாமா. சோ போன செம்ல பண்ணேன், ரீகால் பண்ணனும். சோ இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் லிஸ்ட் கொடு. செலக்ட் ஸ்டாரே கொடுத்துக்கோ. சோ இப்போ நம்ம வந்து இங்க இப்ப ஸ்டூடண்ட் மட்டும் வேணும்னா ஸ்டூடண்ட் எப்படி சொல்றீங்களா? இல்லையே, நேம் தான் இருக்கு. ஸ்டூடண்ட். ஓ சாரி நேம். செலக்ட் நேம் ஸ்பேஸ் அவ்வளவுதான், ஃப்ரம் அவ்வளவுதான். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடண்ட். இல்ல ஸ்டாரே தேவையில்லடா. ஓ செலக்ட் நேம் ஃப்ரம், இல்ல ஃப்ரம் போடல, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. உங்களுக்கு நேம் மட்டும் வரும். சோ இப்ப நேம் இதுலயே இன்னொன்னு என்னன்னா, இது மேல போவேன், அதுல ஜஸ்ட் வேர் மட்டும் ஆட் பண்ணு. அதாவது அதே கமெண்ட்ல ஸ்பேஸ் இல்ல கடைசியா வேர் இல்ல VHERE வேர். இது வந்து கண்டிஷன். இது ஓகே. வேர் இங்க மார்க்ஸ் ஈக்குவல் 500 கொடு. ஓகேவா? சோ அந்த கமெண்ட் எல்லாமே பாத்துர்க்காங்க மேம். அதெல்லாம் சோ ஒரு டேட்டாபேஸ் எங்க இருக்கு அத போய் சொல்லுங்க. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உங்க ஜிமெயில் ஐடில லாகின் பண்ணா உங்களோட மெயில்ஸ் மட்டும் தானே டிஸ்ப்ளே ஆகுது.
அப்போ ஆமா ஆமா ஜிமெயில ஃபெச் பண்றப்போ உங்க வேர் ஜிமெயில் ஐடி ஈக்குவல் டு இது செலக்ட் ஆல் மெயில்ஸ் ஃப்ரம் இமெயில் வேர் இமெயில் ஐடி ஈக்குவல் டு உங்க ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதனாலதான் உங்க ஜிமெயில் இன்பாக்ஸ்ல உங்களோட மெயில்ஸ் மட்டும் வருது. புரியுதா? உன்னால ஏன் அப்படி வருதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாதிரி டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டுலாம் ஷோ பண்றாங்க அப்படின்னா டாப் 10 மேக்ஸிமம் மார்க் மட்டும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி எல்லாமே அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எல்லாமே பண்ண முடியும் ஒரு ஃபீல்ட வச்சு. கண்டிப்பா. இப்போதைக்கு இது மட்டும் போதும். சோ கிரியேட் பண்றது இப்ப கம்பேர் பண்ற எல்லாமே பண்ணலாம்ல. கம்பேர் எல்லாமே பண்ண முடியும். இத ரெண்டு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். நீ மார்க்ஸ் 500 இருக்கணும், அதே மாதிரி நேம் வந்து இந்த நேமா இருக்கணும் அப்படினாலும் நீ எடுத்துக்கலாம். இல்ல ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். மார்க்ஸ் வந்து 450 இருந்து 500 இருக்கறவங்கள ஏ கிரேட் போடு அப்படினா அதுக்கும் இதுலயே நீங்க எழுதிக்கலாம். குரூப் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு டேபிள நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ல ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் இருக்கு, இன்னொரு டேபிள்ல மார்க் இருக்குன்னு வெச்சுக்கோ. அத ரெண்டையும் நீ கம்பைன் பண்ணி இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பெரிய பெரிய அப்ளிகேஷன் எழுதுறப்போ நிறைய 10 டேபிள கம்பைன் பண்ணி ஒரு டேட்டா எடுப்பீங்க. சோ அது எல்லாமே படிக்கலாம். பட் இப்போதைக்கு பேசிக்ஸ் இதுதான். கிரியேட் பண்றது, அது டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம், டெலீட் பண்றோம், அது ரெண்டு. அதே மாதிரி டேபிள கிரியேட் பண்றோம், அதை ஆல்டர் பண்றோம், அதை டெலீட் பண்றோம், அது டிராப்னே வச்சுக்கலாம் இங்க. அதே மாதிரி டேட்டாவை நீங்க இன்சர்ட் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க, டெலீட் பண்றீங்க, அதே மாதிரி அதை ரீட் பண்றீங்க. ஸோ இது மட்டும் நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு பேரு க்ரூட் ஆபரேஷன் அப்படிம்பாங்க. கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் அப்படிம்பாங்க. க்ரூட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு நிறைய பக்கம் நீங்க படிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மூலமா பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன்னு நீங்க தெரிஞ்சுட்டா போதும். மாமா சொல்லுமா. ஹாஸ்டல்ல ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்து அட்டெண்ட் பண்றேங்க மாமா. சரி, 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ மாமா. ஓகேங்க மேம். நீ பிஹெச்பி HTML பிஹெச்பி போகலாங்களா இல்லை ஒன்றும் இல்லை? ஓகேடா. இது இப்போதைக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஸோ இது இப்போ இவங்க கலை செல்வால ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. தனசேகர் நீங்களே இன்ஸ்டால் பண்ணீங்களா? இது MySQL இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணீங்களா? கேக்குதா கலை? கேக்குதுங்க மாமா. ஓகே. நான் உபுண்டு இன்னும் இன்ஸ்டால் பண்ணலனா ஃபெயிலியர் ஆகுது. உபுண்டு இன்ஸ்டாலேஷன்ல ஃபெயிலியரா இருக்கா? ஆமா. அப்போ நீ வந்து செல்வராஜ் பிங் பண்ணிட்டு அவன் ஃப்ரீ டைம்ல கேளு, என்ன இஷ்யூன்னு கேளு. நீ இல்ல அந்த சாட்ல போட்டு விடு. அந்த சாட் இல்லையா, அதுல என்ன இஷ்யூன்னு போட்டுட்டு நாங்க பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி வரோம். சரி. கண்டிப்பா. ஆமா, இது விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்றதா இருந்தா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணிடலாம். ஸோ அவரு பாரப்பட்டி தான் சொன்னாரு. ஸோ அதனால ஓஎஸ் போறதா கூட இருந்தா ஈஸியா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான். ஸோ கலை நீ செல்வா ரீச் அவுட் பண்ணு. சரிண்ணா. ஓகே. தனசேகர் அபி ஓகே. இதுல பண்ணிருக்கிற மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு கம்மி நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா விண்டோஸ் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் நீங்க எக்ஸாம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நான் மென்ஷன் பண்ணிருக்கல சாட்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலயே நீங்க MySQL இதே கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. காவியா நீ MySQL ஒர்க் பண்ணிருக்கியாமா? பண்ணிருக்கேங்க மாமா. சூப்பர் சூப்பர். சரிம்மா, சரி. ஓகே செல்வா, அடுத்து ப்ரொசீட் பண்ணு. ஸோ ஓகே, ஸ்லாஷ் கியூ கொடுத்து வெளியே வந்தாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அப்பாச்சே ப்ரௌசரோட பேஜ் வந்து எங்கே இருக்குன்னா சிடி. நான் முதல்ல சூடோ ரூட்டுக்குள்ளே போயிடுறேன். சிடி வேர், அதில் wwwங்கிற ஃபோல்டரில் அதில் HTML லிஸ்ட். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து cat. ஸோ இந்த 4 லைன் 1 2 3 4 5 லைன் இருக்கு. இந்த 5 லைன் இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆச்சு.
ஸோ இந்த இட்ஸ் ஒர்க்ஸை வந்து நான் வந்து கமெண்ட் மூலியமாவே ஐ மீன் இப்போ ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 63 பைட்ஸ் நினைக்கிறேன், 63 பைட் இருக்கு. ஸோ இதை வந்து 0 பைட்டுக்கு கொண்டாடணும்னா ஸோ கேட் கமெண்ட் மட்டும் நம்ம யூ பண்ணலாம். அதே நேரம் அந்த கேட் கமெண்ட்டை வச்சு இந்த ஃபைலையே எரேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு கேட் கிரேட்டர் தென் சிம்பிள் index.php கொடுத்துட்டு ctrl control plus d அமுத்துனீங்கன்னா இப்போ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 0 KB 0க்கு போயிடும். ஸோ நம்ம இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஸோ கேட் போட்டு நீ ரீடாக்ட் போட்டு index.php கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுதா? என்னங்க ஓகேங்க. இப்போ ரீடாக்ட் போட்டாலே உள்ள இருக்கிறத கம்ப்ளீட்டா ரிமூவ் எரேஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ என்னன்னா ரீடாக்ட் போட்டா என்னன்னா ஃபர்ஸ்டோட அவுட்புட்டை செகண்டுக்கு கொடுக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது என்ன ரன் பண்ணிருக்கு எவென்ச்சுவலா அப்படின்னா கேட் ஸ்பேஸ் நீ எம்டி கொடு, கேட் ஸ்பேஸ் எம்டி ஸ்ட்ரிங் கொடு, டபுள் கோட்ஸ் கொடு, அதாவது 2 சிங்கிள் கோட்ஸ் கொடு, சரி. இப்போ ரீடாக்ட் பண்ணி index.php போடு. சோ நீ கண்ட்ரோல் டி கொடுத்தப்ப என்னாச்சுன்னா நீ ஒரு கமாண்ட கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருந்த. சோ நோ such file at the tree. சாரி, எக்கோ கொடு. ஓகே, அந்த கேட்டுக்கு பதிலா இல்ல கேட்டுக்கு பதிலா எக்கோ கொடுறா. எக்கோ சிங்கிள் கோட். சோ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த கேட் கொடுத்து நீ index.php கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னா இதுதான் ஆக்சுவலா எவென்ச்சுவலா ரன் ஆயிருக்கும். சோ அந்த ஃபைலை நல் பண்ணிருக்கும், எக்கோ நல் கொடுத்து அதுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கமாண்டோட அவுட்புட் செகண்ட் கமாண்டுக்கு போயிருக்கும். அப்ப கேட் எக்கோக்குள்ள எதுவுமே இல்ல. சோ அதோட அதுல இருக்கிற இன்புட் வந்து index.php க்குள்ள போயிருச்சு. சோ ஃபர்ஸ்டோட இன்புட் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்படிதான் ஃபர்ஸ்டோட இன்புட் தான் செகண்டுக்கு போயிருக்கும். இப்போ எக்கோ டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்திருக்கு இல்லையா, எக்கோ ஸ்பேஸ் 1 2 சோ அது ஃபர்ஸ்ட் கொடுத்தீனா இது 1 2 3 அதுக்குள்ள இருக்கும். இங்க என்ன கொடுக்குறியோ அது. சோ கேட் கொடுத்தீனா அது உனக்கு வியூ பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டிப்பா ஓகே. சோ டாக் டைப் கொடுத்து நீங்க அதுக்குள்ள என்ன வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். டாக் டைப் லேம்ப்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து HTML அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ எண்டிங்கில் வந்து /HTML. ஸோ HTML எடுத்துக்கிட்டாலே பாடி அண்ட் ஹெட் ரெண்டு இருக்கும். ஸோ பாடி அப்படிங்கிறதுனா பாடி ஸோ அதே மாதிரி ஹெட். ஸோ பாடி அண்ட் ஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இப்போ விடிஎல் ஐடி ட்ரைனிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஹெட்டு. ஸோ இதில் வரதான் ஹெட். ஸோ இதுதான் பாடி. ஸோ உள்ள இந்த இப்போ யூஆர் ஷேரிங் த ஸ்க்ரீன் இதெல்லாமே பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஹெட்னா இப்போ விடிஎல் ஐடி ட்ரைனிங். ஸோ இதுதான் ஹெட். ஸோ இப்போ இதுக்குள்ள ஸோ டைட்டில் அப்படின்னு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வரப்போகுது டைட்டில். ஸோ இப்போ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் தான் போட போகிறோம். ஸோ அதனால் இங்கே அடிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அடிஷன் டைட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து விம் எடிட்டர். விம் எடிட்டரில் எஸ்கேப் கொடுத்து ஷிஃப்ட் :W மீன்ஸ் ரைட், மறுபடியும் எஸ்கேப் கொடுத்து Q கொடுத்தீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட். இதை நீங்கள் W கூட கொடுக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக W கொடுத்துட்டு அப்புறம் Q கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ போய் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் கூகுள்லேயே ரன் பண்ணலாம். கூகுள் குரோம் index.php சாரி ஃபயர்ஃபாக்ஸ். next
ஓ அப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ HTTP இது வந்து சிஸ்டமோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். ஸோ இதுக்கு பேரு லூப் பேக் அட்ரஸ் அப்படின்ட்டு பேரு. ஸோ எல்லா சிஸ்டமும் 127.0.0.1ல இருக்கும். பட் ஆனா நீங்க நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்க டொமைன் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ட்டு. லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டாலும் வரும், அட் த சேம் டைம் ஐபி அட்ரஸ் போட்டாலும் வரும். கரெக்ட். ஸோ இது எப்படி மேப் ஆகுது அப்படின்னா சில ஒண்ணு பண்ணு இது விட்டு வெளியே. ஸோ கேட் போட்டு /etc/host போ /etc/host எஸ் ஹோஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 127.0.0.1ங்கிறது வந்து லோக்கல் ஹோஸ்ட் மேப்பா இருக்கு இல்லையா? இப்ப இதை எடிட் பண்ணி எடிட் பண்ணு. ஓகே. அந்த ஹோஸ்ட்க்கு அப்புறம் shift A கொடுத்துக்கோ. சாரி, லோக்கல் ஹோஸ்ட்க்கு அப்புறம் shift A கொடுத்துக்கோ. ஓகேவா? சோ அதுல ஸ்பேஸ் கொடுத்துட்டு இல்ல டாப் கொடுத்துட்டு student.com கொடுத்துக்கோ. இல்ல ஏதோ ஒரு ஹோஸ்ட் நேம் ஆக்சுவலா நீ கொடுத்துக்கலாம். student.com அப்படியே கொடுத்துக்கோ. சோ அங்க டபுள் கோட்டேஷன் கொடுக்கணுமா? தேவையில்ல. இப்படி தான். சோ லோக்கல் ஹோஸ்ட்க்கு அப்புறம் டாப் கொடுத்துக்கலாம், ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கோ. இப்போ போய் student.com நீ ஹிட் பண்ணி பாரு ப்ரௌசர்ல. இது உன்னோட சிஸ்டத்துக்கு மட்டும் தெரிஞ்ச டொமைன். நான் போய் student.com அடிச்சா எனக்கு வராது. இது வந்து விண்டோஸ்ல பாத்தீங்கனாலும் etc விண்டோஸ்லயும் ஹோஸ்ட் ஃபைல் இருக்கும். ஓ கண்டிப்பா. சோ இப்போ இதுக்குள்ள எதுவுமே இல்ல, சோ ஆனா வந்துருச்சு. இப்போ ஹெட்ல அடிஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். சோ அதனால அடிஷன் அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்லைங்களா? இல்லடா, அதாவது எப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் பண்ணா ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை கொண்டு போய் போட்டோம்னா ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அன்னைக்கு PHP ல எரரே ஷோ பண்ணல, அப்ப எரர் ஷோ பண்ணணுங்கிற கான்ஃபிகரேஷனை போய் இந்த அப்பாச்சியோட இல்ல PHPயோட கான்ஃபிகரேஷன் ஃபைல மாத்தணும்னா அப்பாச்சி சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. கஸ்டமர் போறதுக்கு நீங்க ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஹெட்டுக்குள்ள வந்து மெட்டா கேர்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. மெட்டா கேர்செட்ல பாத்தீங்கன்னா நம்ம கேரக்டர் வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும்னு செட் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஆத்தர் யார் ஆத்தர், ஸோ அதோட கண்டென்ட்டை வந்து ஹெட்டுக்குள்ள கொடுத்துக்கலாம். மெட்டா கேர்செட் அப்படிங்கிற ஒரு டேக்கை வச்சு இப்போ நம்ம பாடிக்குள்ள ஸோ அடிஷன்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். அதனால ஹெட் கொடுத்துக்கலாம். சென்டர். ஸோ எனக்கு சென்டர்ல பிரிண்ட் ஆகணும், அதனால சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ ஹெட்டிங் வந்து 1ல இருந்து 6 மட்டும் இருக்கும். ஐ மீன் H1 to H6. addition of 2 numbers. ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். H1 சென்டர். ஸோ வந்து இன்புட் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கோசரம் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஃபார்ம். ஸோ இது வந்து என்ன மெத்தட், ஐ மீன் மெத்தட் வந்து நிறையா இருக்குது. கெட் போஸ்ட் முக்கியமாக வந்து கெட் போஸ்ட் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து போஸ்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம ப்ரௌசரில் எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மெத்தட் அப்படின்னு கொடுத்து போஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே நேரம் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம். ஸோ இப்போ மெத்தட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு சர்வர் இருந்து டேட்டாவை வாங்க போறீங்களா, இல்ல ரைட் பண்ண போறீங்களா, இல்ல அப்டேட் பண்ண போறீங்களா, இல்ல டெலிட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது. நீங்க டேட்டாபேஸ்ல ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல,
இப்போ நீங்க டேட்டாபேஸ்ல இருந்து வேல்யூவை வாங்கணும்னா நீங்க மெத்தட் கெட்னே போட்டுக்கலாம். இப்போ டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம கொண்டு போய் ஏதாச்சும் டேட்டாவை சேவ் பண்ணணும் அப்படின்னா அது போஸ்ட் மெத்தடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்குறோம், நேம் கொடுத்துட்டு அந்த நேமை வச்சு வேர் அந்த நேம் இருக்கிறப்ப எனக்கு அவனோட மார்க்கு கொடு அப்படின்னு நம்ம டேட்டாவை ரீட் பண்ணோம்னா மெத்தட் கெட் வச்சுக்கலாம் நீங்க. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மெத்தட் இந்த நேம்ல இருக்கிற டேட்டாவை நம்ம அவனுக்கு சென்ட் பண்ண போறோம். அப்போ போஸ்ட் பண்ண போறோம் சர்வருக்கு. அந்த நேமை போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேல்யூ ரிட்ரைவ் பண்ண போறோம். அதனால இங்க போஸ்ட் வச்சிருக்கு. நம்ம டேட்டாவை சர்வருக்கு கொடுத்துட்டு அப்புறம் பண்ண போறோம். அதனால போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். மாமா சொல்லுமா. இங்க அப்டேட் பண்ணனும்னாலுமே நம்ம புட் கமாண்ட் தான் இங்க போடுவோமா ஃபார்ம்ல? அது போஸ்ட் போட்டாலும் வொர்க் ஆகும். அப்டேட்டுக்கு போஸ்ட் போட்டாலும் வொர்க் ஆகும். பட் ஆனா பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னா அதுக்கேத்த மெத்தட் ரெக்வெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றதா நல்லது. ஓகே ஓகேங்க. ஓகே. இன்புட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ டைப் வந்து நம்பரா டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட். ஸோ நேம் வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். நேம் num1 நான் செட் பண்ணிக்கிறேன். num1. ஸோ இதில் வந்து டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இன்னொரு நம்பர் வாங்குவோம். அதனால் நம்பர் 2 இன்புட் இப்போ வந்து டெக்ஸ்ட் நேம் num2. ஸோ num2. ஸோ இப்போ வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்புட் டைப் வந்து சப்மிட் நேம் வந்து ஆட். ஸோ வேல்யூ வந்து அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆட்னு கொடுத்துக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ். ஸோ நம்ம அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் மெத்தடில். ஸோ அதனால் இங்கே வந்து நேம் கொடுத்துக்கலாம். என்னன்னா ஆட் பண்ண அடிஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் ஆடுங்கிற இதை கொடுத்துக்கலாம். ஆடு ஆட் கொடுத்து நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். பிஆர் டேக்னா நியூ லைன் மாதிரி. ஸோ வந்து சிங்கிள் டேக் மட்டும்தான் இருக்கும் பிஆர். ஸோ இப்போ 2 நம்பர் வாங்குறேன். பட் ஆனால் சும்மா நான் நம்பர் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ இதுவே நான் இங்கே கெட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்களா கெட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ ஒரு வேளை பாஸ்வேர்டாக இருக்கட்டும், ஒரு வேளை நம்பராக இருக்கட்டும், இப்போ நான் பாஸ்வேர்ட்லாம் போட்டேன்னா கண்டிப்பாக இங்கே வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து வியூ ஆகிரும். ஸோ யார் வேணால் என் பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வந்து போஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம டேட்டா வந்து அன்என்பிள்ட் யாருக்குமே தெரியாது. ஸோ நான் வந்து போஸ்ட் கொடுக்குறேன். சோ நீ என்ன பண்றனா அந்த URL ஆல்ரெடி இருக்கிற செல்வா student.com தான் ஹிட் பண்ணனும் நீ ஆக்சுவலா. நீ ஹிட் பண்ண ஓகே.
தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ HTTP கொடுக்க தேவையில்லை, வெறும் student.com மட்டும் டைப் பண்ணு. இல்லடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வேல்யூ வாங்கினேன் அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா நான் போஸ்ட் மெத்தட் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் PHP ஆட் பண்ணலாம். PHP ஸ்டார்ட் ஆகிறது PHP என்டர் கோலன். ஸோ if is set. ஸோ இந்த is set எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ ஒரு வேலை செட்டாக இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே num1 num2ல வந்து நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்கவே இல்லை, ஒன்றில் வந்து 1 கொடுத்துட்டு ஒன்று வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற அது எரர் காட்டும். is set அப்படிங்கிறது அதாவது நல்லா இருக்கா, இல்லை நல்லா இருந்தால் ஃபால்ஸ், எதுவுமே இல்லைன்னா ட்ரூ. ஸோ இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன், 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து வேரியபிள் வந்து ஆட் தான் கொடுத்துருக்கு, அதனால் get single quotation add so curly braces. So dollar symbol யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இசட் டாலர் இசட் டாலர் $_post அப்படிங்கிறது எதுக்குன்னா அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மெத்தட் வந்து போஸ்ட்டில் இருக்குது. ஸோ போஸ்ட் மெத்தடில் நம்ம இன்புட் வாங்குறோம். ஸோ அதனால் $_post. ஸோ இசட்டுக்கு அடுத்து ஒரு curly braces. ஸோ இப்போ num1 num2 வாங்கி போஸ்ட் மெத்தடில் சேவ் பண்ணிக்கலாம். num $num1 equal to $_post slash num1 $num2 equal to $_post. POST num2. ஸோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். $sum ஆர் அடிஷன் என்ன கொடுத்துக்கலாம். எதை ரெடி பண்ண போகிறோம்னா num1 num1 ப்ளஸ் num2. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ ஆர் பிரிண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எக்கோ யூஸ் பண்ணோம், PHPயில் பிரிண்ட் ஆர் எக்கோ. ஸோ நம்ம வந்து எக்கோ யூஸ் பண்ணுறோம். அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷன் சன் ஆஃப் 2 numbers. So double quotation dot print பண்ணனும் dot $sum. ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 100 சாரி num1 100 கொடுக்குறேன், num2 100 கொடுக்குறேன். இப்போ add 2 கொடுத்தோன்னா எங்கிட்ட 200 ஆயிடுச்சு. ஸோ PHPயில் நம்ம இப்போ அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அதாவது நம்ம ஒரு 2 டேட்டா கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு ஆட் பண்ணி சொல்லியிருந்தேன். 2 + 5 7 எதுவுமே
கொடுக்காம ஆட் கொடுத்தோம்னா 0 அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா MySQL-ஐயும் PHP-யும் கனெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம அப்பாச்சி வெப் சர்வரில் ரன் பண்ண வைக்க போகிறோம். இது மட்டும் நம்ம என்ன பார்த்தோம்னா MySQL எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ PHP-ல எப்படி ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணி அதை ப்ரௌசரில் ரன் பண்ணுறது, ஐ மீன் அப்பாச்சி வெப் ப்ரௌசர் நம்ம சிஸ்டத்தையே சர்வராக வச்சுக்கிட்டு அப்பாச்சி வெப் சர்வர் மூலமா எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று PHP ப்ரோக்ராம் மூலிமா MySQL-ஐ கனெக்ட் பண்ணி ஸோ அதை நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறோம். இப்போ PHP-ல index.html ஃபர்ஸ்ட் சர்வர் நேம். இங்கே வந்து அப்படியே மாமா சொன்ன மாதிரி student.comனு வச்சுக்கலாம், லோக்கல் ஹோஸ்ட்னு வச்சுக்கலாம், என்ன வேணும் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு வச்சுக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுப்பேன்னா, இந்த சர்வர் நேம் வந்து MySQL-ஓட சர்வர் நேம். ஸோ MySQL-ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அப்போ MySQL-ஓட சர்வர் நேம் மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு கான்ஃபிகரேஷன்ல போய் நம்ம அப்டேட் பண்ணணும். MySQL கான்ஃபிகரேஷன்ல ஆமா. சோ இப்ப லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தா வர்க் ஆகும். பட் நான் student.com அந்த மாதிரி இப்ப MySQL இல்ல student MySQL server.com அந்த மாதிரி நீ வேற ஒரு டொமைன் கொடுக்கணும்னா அதுக்கு நீ செப்பரேட்டா கான்ஃபிகரேஷனை நீ அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நீ லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கலாம். ஓகே. ரொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ இதுமாதிரி நம்ம இப்போ என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். சர்வர் MySQL DB ஸோ இதில் நம்ம என்ன கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தோம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறோம். இதுவே யூசர் நேம் வந்து விடியல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். யூசர் நேம் விடியல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அடுத்து பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு வந்து 23. ஸோ நம்ம இப்போ எல்லாமே சர்வர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், ஸோ MySQL டேட்டாபேஸ் வந்து ஸ்டூடெண்ட், யூசர் நேம் வந்து விடியல், பாஸ்வேர்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு கமெண்ட் வந்து ஸோ இன்னும் ஒரு நேம் செட் பண்ணிங்க. நான் CONN செட் பண்ணிக்கிறேன். colon equal to new MySQLi கொடுத்து நீங்கள் இங்கே சர்வர் நேம் MySQL யூசர் நேம் பாஸ்வேர்டில் கொடுத்தது நீங்கள் இங்கே டைரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் விடியல் பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம இங்கே சர்வர் நேம் MySQL இது எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம சர்வர் நேம் யூசர் நேம் ஓகே. இப்போ செல்வா சொன்ன மாதிரி இப்போ MySQL i அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். PHP-ல இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஸோ இன்ஸ்டால் பண்றப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ Apache MySQL PHP இன்ஸ்டால் பண்ணது இல்லாம PHP மாடியூல் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ PHP MySQLங்கிற மாடியூல், அந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். இது கிடைச்சா தான் நம்மளால PHP ப்ரோக்ராம்ல இருந்து MySQL கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணது.
ஸோ இதுல எப்படி ஏன் சர்வர் நேம் வருது, யூசர் நேம் வருது, பாஸ்வேர்டு வருது, ஏன் இதெல்லாம் வேற ஆர்டர்ல வரல அப்படின்னா, இது இன்பில்ட் ஃபங்க்ஷன், ஆல்ரெடி டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டர்ல தான் இவ்வளவு வேரியபிள்ஸ் நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். இதுல ஒண்ணு நம்ம பாஸ் பண்ணலனாலும் மேண்டேட்டே இருக்கிறது பாஸ் பண்ணலன்னா இது ஒர்க் ஆகாது, கனெக்ட் ஆகாது MySQL கூட. இது நம்ம PHP MySQLோட அவங்க டாக்குமெண்டேஷன்ல நம்ம சைட்ல நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும். சரி, MySQL DB. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம MySQL கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சா இல்லை கனெக்ட் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு இஃப், ஸோ இங்கே டாலர் கனெக்ஷன் தான் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு $CONN ஈக்குவல் டு கனெக்ட் எரர் இருந்தால் நமக்கு எரர் மெசேஜ் காட்டும் கண்டிப்பாக. சப்போஸ் நீங்கள் MySQL DB ஐ மீன் டேட்டா பேஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இருக்குது, அதுக்கு பதிலாக நான் வந்து விடியல்னு எனக்கு கொடுத்தேன்னா கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ கமெண்ட் வந்து டை கனெக்ஷன் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் FAILD. ஸோ நமக்கு வார்னிங் மெசேஜ் பண்ணுறதுக்கு டாலர். ஸோ அது என்ன எரர்? CO ஹலோ, சொல்லுங்கண்ணா. கேட்குதுண்ணா. அண்ணா கேட்குது, சொல்லுங்க. ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனா? இன்பில்ட் ஃபங்க்ஷன் கேட்கலையே சொல்லுவான். இல்ல டைங்கிறது இன்பில்ட். கேக்குது. ஆமாங்கண்ணா. ஹலோ செல்வா, அக்கா சொல்லுங்க. ஏதாவது கேட்டீங்களா? இல்ல ஒன்றும் கேட்கல. நான் கேட்கல. இது இப்போ வந்து அது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரியா? கனெக்ஷன் ஆகல அப்படின்னா எரர் காமிக்கிறதுக்கா? ஆமாங்கக்கா, ஆமாங்க. ஸோ ஒருவேளை இப்போ நீங்கள் யூசர் நேம் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களே, யூசர் நேமாக இருக்கட்டும். ஸோ அது என்ன எரர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. கனெக்ட் எரர் ஸோ நம்ம இதில் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். மாமா இருக்கீங்களா? மாமா கேட்குதாங்க? ஹலோ மாமா, இந்த இடத்துல தாங்க மாமா நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் MySQL வந்து ஷோ ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ அதை சொல்லுங்க அப்படின்னு. ஸோ ஒரு நிமிஷம், செமிகோலன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, நீ டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறத பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ங்கிற டேபிள், அதுல சீரியல் நம்பர், நேம், மார்க்ஸ் இருக்கு. பட் நீ இங்க இன்புட் வாங்குறது பார்த்தனா நீ பண்ணிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து அடிஷன் ப்ரோக்ராம். கண்டிப்பா. சோ நான் இன்னொரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டுங்களா? அங்க போயிட்டு ஒரு அடிஷன் டேபிள் கிரியேட் பண்ணு. அப்படி இல்ல அப்படின்னா இப்ப இங்க இருக்கிற வேல்யூ அங்க கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி காமிக்கணும்னா நீ இன்னொரு இன்புட் மெத்தட் மட்டும் ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கோ. சோ இல்லனா இங்க மேல இன்புட்ல வந்து நீ நம்பர் 1 நம்பர் 2 கொடுக்கறத வந்து நேம், மார்க்ஸ் வாங்கிட்டு அத கூட நீ இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து புரியுதுங்க. இப்ப நான் போய் MySQL உள்ள போயிடுறேன். போயிட்டு சோ அங்க வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். புதுசாவே கிரியேட் பண்ணிக்கோ. அந்த டேபிள்ல வந்து 3 நம்பர்ஸ் பேசிக்கா இருக்கணும். நம்பர் 1 நம்பர் 2 சம் பண்ண மாதிரி. சோ அப்ப நான் வீடியோல போய்க்கிறேன். MySQL
u vdl password ஸோ டேட்டாபேஸ் கொடுத்து நான் என்ன டேட்டாபேஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்டு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே டேட்டாபேஸ் வந்து ஸ்டூடெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் ஸ்டூடெண்ட்டில் தான் க்ரியேட் பண்ணணும். யூஸ் ஸ்டூடெண்ட் create table. இப்போ நான் அடிஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ இந்த நேம் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா நாங்கள் ஆட் மட்டும் தான் கொடுக்கணுமா இல்லை வேற ஏதாவது கொடுத்துக்கலாமா? இது டேபிள் நேம்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ queryல SQL queryல நீ டேபிள் நேம் கொடுக்கிறது அது ஃபார்ம். ஓகே ஓகே. அடிஷன் num1 int num2 comma int ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஆட் int error. சோ ஃப்ரம்ல வராதுலடா கிரியேட் டேபிள் அடிஷன் அப்படி போட்டா. இல்ல MySQL write syntax. ஸோ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? ஸோ எல்லாமே இன்ட்ல தான் கொடுத்துருக்காங்கம்மா. num1 num2 ஆட் கொடுத்துருக்கேன். ஓகே அது சம்னு கொடுத்துக்கோ வேணா. அது பிரச்சனை அது நேமிங் என்ன கரெக்டா கொடுத்துக்கோ. பட் என்ட்ரி இல்ல எரர் காட்டுது. ஓ ஆட் ஓகே. ஆட் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனா இருக்கும். சம்னு கொடுத்து பாரு. ஓகேங்க. ஸோ ஆட் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன், அதனால நமக்கு அது ஒர்க் ஆகல. ஸோ நம்ம இப்போ இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும் தானுங்க? இங்க வேண்டியது இல்லை. ஸோ இது வந்து நம்ம அந்த வேல்யூ கொடுக்குறதா. ஓகே இங்கே சேஞ்ச் பண்ணுறது டேட்டாபேஸோட தான். ஓகே query query equal to நம்ம இப்போ வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு சும்மா just insert into addition value. So the values அங்க so dot slash num1 dot underscore dollar dot num2 dot
கமா. ஸோ இப்போ இங்க எனக்கு அடிஷன் தானே கொடுத்தாகணுமாமா? அடிஷன் இங்க அடிஷன் தான் கொடுக்கும். இது வந்து நம்ம query எழுதுறோம் டேட்டாபேஸ் கூட அந்த காலம் அடிஷன். ஸோ ஆக்சுவலா ஓகே. ஸோ இப்போ வந்து நீ இந்த வேல்யூ வந்து நீ எங்க சேவ் பண்ற? அந்த அடிஷன் வேல்யூ எங்க சேவ் பண்ணிருக்க நீ? சம் தான சேவ் பண்ணிருக்க. அப்ப நீ சம் தான கொடுக்கணும். நீ மேல என்னன்னு சேவ் பண்ணிருக்கோ அந்த வேல்யூ தான் இங்க கொடுக்கணும். சோ கண்டிப்பா சம் வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்பில்ட் ஃபங்க்ஷனா இருக்கும். இங்க இது PHP வேரியபிள் தானே. இங்க சம் நீ கொடுத்துடலாம். சோ டேட்டாபேஸ் PHP ல இருக்கிற வேரியபிள்ஸும் டேட்டாபேஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸும் செப்பரேட். ஓ ஓகேங்க. சோ நீ டேட்டாபேஸ்ல அடிஷன் காலம் கொடுத்திருக்க, பட் ஆனா PHP ல சம் கொடுத்திருக்க அவ்வளவுதான். சோ அக்செப்ட் பண்ணீங்கனாங்க அங்க இன்சர்ட் ஆயிரும் கண்டிப்பா. சோ என்னன்னா வேல்யூஸ் நாங்க வரணும், அங்க இருக்கிற டபுள் கோட்ஸ் வரக்கூடாது, இங்க டபுள் கோட்ஸ் வரணும். ஓ அந்த டபுள் கோட்ஸ் தேவையில்லை ஆக்சுவலா. வேல்யூஸ் எஸ் போட்டுக்கோ. ஓகே. சோ வேல்யூஸ்க்கு அப்புறம் அந்த ஓபன் பிராக்கெட் வரும், parenthesis வரும். அதுக்கு அப்புறம் நீ நம்பர் 1 கொடுக்கற, கமா நம்பர் 2 கொடுக்கற, கமா சம் கொடுக்கற, அத முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுக்கற. இது ஒரு கவர் கொடுத்துட்டேன். சோ நான் இப்ப சேவ் கொடுத்துறேன். நீ பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் வரும். நீ பிரிண்ட் பண்ணல. அதே மாதிரி அந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகல. ஓ ஏதோ மிஸ்டேக் இருக்குங்க. சோ இது என்ன மிஸ்டேக்னு பார்க்கற நம்ம எப்படி பாப்போம்? சோ இதுல PHP INI ல சொல்லுங்க. டிஸ்ப்ளே எரர்ஸ் வந்து ஆன் பண்ணனும் அப்படினா என்ன எரர்னு காமிக்கும் இல்லையா? கான்ஃபிகர் ஃபைல்ல போய் எனேபிள் பண்ணனும். ஐ மீன் ஆஃப் பண்றப்போ நம்ம அத ஆன் எனேபிள் பண்ணனும். இப்போ ஆஃப் பண்ணறப்போ அத ஆன் பண்ணனும். சோ அத போய் பண்ணு ஆக்சுவலா. சோ PHP INI போ. சோ PHP எங்க இருக்கும்? நீ ஃபைண்ட் பண்ணு. சோ ஃபைண்ட் /etc குள்ள தான் இருக்கும். /etc டேஷ் வரக்கூடாது. /etc ஸ்பேஸ் ஹைபன் நேம் php.ini கொடுத்துக்கோ. ஸ்பேஸ் php.ini. சோ இதுல Apache 2 ஓட php.ini நமக்கு தேவை. சோ அதனால அந்த ஃபைல தான் நீ பேஸ்ட் பண்ணனும். டைரக்டா எடுத்துக்கலாம் அப்படியே PHP சோ இப்போ நீங்க சர்ச் பண்ணனும் அப்படினா /display errors ன்னு இருக்கு பாருங்க. /display_errors ன்னு சர்ச் பண்ணு. இப்போ n கொடுத்து என்டர் அடிச்சிட்டு n கொடுத்தினா அடுத்தடுத்த காமிக்கும். கண்டிப்பா இங்க நான் வந்து ஆன் பண்ணனும். சோ டிஸ்ப்ளே ஸ்டார்ட்அப் எரர்ஸ் இதெல்லாம் ஆன் கொடுத்துக்கலாம்ங்களா? அது வேண்டியது இல்ல. நம்ம அது வேணும்ங்கறப்ப ஆன் பண்ணிக்கலாம். பட் இப்போ இது போடுங்க. சோ அப்போ ஆனா இல்ல. சர்வர் அப்ல இருக்கா?
இல்ல லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் கொடுத்து பாரு. எனக்கு ஜிடிசி ஹோஸ்ட் அப்படி இல்ல, லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து பாரு. ஸோ கண்டிப்பா ஸோ HTML இல்லாம PHP அப்படின்னு இருக்கிறதுனால இதுல எதுவும் எரர் இருக்கு, அதனால வர மாட்டேங்குது. இப்ப ரீஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா இப்ப நீங்க கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாத்துறப்போ ரீஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. Oh, line 26. சோ இந்த மாதிரி நமக்கு எரர் தெரிஞ்சா தான் நம்மளால போய் டீபக் பண்ண முடியும். இல்லனா நமக்கு எதுனே தெரியாம போயிடும். line 26. MySQL DB. So line connection ல இதுல என்ன எரர் இருந்ததுன்னா SQL name, server name, local host. அனி பாரு MySQL ஓட நியூ MySQL ஓட ஒரு கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு பாரு. என்னங்க MySQL? அதான் இப்ப அது அதோட ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்கு அப்படினு பாரு. ஓ. ஓ ஈக்குவல் டு கொடுக்கணுங்களா? ஏன்னா நீ கனெக்ஷனை வந்து இந்த வேரியபிளுக்கு நீ அசைன் பண்ற. ஒரு கனெக்ஷன் நியூ கனெக்ஷன் கிரியேட் பண்ணி. வார்னிங். சோ அது என்ன சொல்லுது வார்னிங் என்ன பாத்தியா? So a numeric value encountered on line 18. A non numeric value அப்படினா என்னன்னா டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்ஸ் டபுள் கோட்ஸ் போகுது. நம்பர் 1 நம்பர் 2 க்கு வந்து டிஃபால்ட்டா ஏதோ டபுள் கோட்ஸ் மாதிரி ஸ்ட்ரிங்கா போகுது எம்டியா. அதனால தான் அந்த வார்னிங் வருது एक्चुअली. சோ அப்ப 0 மாதிரி ஏதாவது ஆட் பண்ணனுங்களா? டிஃபால்ட் நீ 0 ன்னு கொடுத்துக்கலாம். என்ன மேல நம்பர் 1ல இங்க இல்ல. மேல நம்பர் 1 நம்பர் 2 இன்புட் டைப் இருக்கு இல்லையா? அங்க வேல்யூ வேணா நீ செட் பண்ணிக்கலாம். பட் அது பிரச்சனை இல்ல. டிஃபால்ட்டா அது எம்டியா இருக்கனால அந்த ரிக்வெஸ்ட் போகுது. அது டபுள் கோட்ஸ்ல கொடுக்க தேவையில்லை. நான் கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் ஓகே. வேல்யூ நார்மலா இது எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா PHP ஃபைல் வந்து நீ வேற ஒரு PHP ஃபைல் எழுதணும். இதே இதுக்குள்ள எழுதாம இனிஷியலா வந்து சப்மிட் ஆக கூடாது. ஆக்சுவலா போஸ்ட் நடக்க கூடாது. சோ இப்போ நான் வந்து ஒரு 4 வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு நான் போய் டேட்டாபேஸ்ல ஷோ பண்ணி பார்க்கறேன். சோ இப்போ என்ன பண்ணிருக்கீனா நீ ரெண்டு நம்பரை ஆட் பண்ற. அங்க போயிட்டு இல்ல நீ இப்போ இன்னும் அந்த வேலையை நீ பண்ணல. இப்போ நீ உன்னோட ப்ரோகிராம் இப்போ என்ன பண்ணிருக்கீனா கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. கனெக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா டை ஆக சொல்லிருக்க. அந்த கனெக்ஷன் ஃபெயில்னு எரர் வர சொல்லிருக்க. கொரிய வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்க. இப்போ நீ கொரிய எக்ஸிக்யூட் பண்ணிருக்கியா அப்படிங்கறது என்னோட क्वेश्चन. ஓ சோ அப்ப எக்கோ query. சரி அது கொடுத்தா என்ன ஆகும்? சோ query வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அது எக்கோங்கற query. ஓகே இப்போ இந்த query வந்து நமக்கு அங்க பிரிண்ட் ஆயிரும். இது வந்து டெஸ்டிங்காக நம்ம பாத்துக்கலாம். பட் இது டேட்டாபேஸ்ல ஆட் ஆயிருக்குமா? ஆட் ஆயிருக்காது. ஜஸ்ட் டிஸ்ப்ளே மட்டும் தான் ஆகும். HTML டிஸ்ப்ளே ஆகும். அப்ப ஆட் பண்ணனும் என்ன பண்ணனும்?
ஸோ கனெக்ஷன் கமெண்ட் எழுதணுமாங்க மாமா? என்ன கவ்யா? அதுக்கு தனியா கமெண்ட் எழுதணுமாங்க மாமா? கரெக்ட். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாம அதை பண்ணணும்ல, ஏன்னா அதை பண்ணாம நம்ம ஜஸ்ட் கொரி மட்டும் கிரியேட் பண்ணி வச்ச ஒரு யூஸ் இல்ல. ஸோ எப்படி நீங்க MySQL கனெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு MySQL ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கியோ, அதே மாதிரி கனெக்ஷனுக்குள்ள கனெக்ஷன் எரர்லாம் கண்டுபிடிச்சிருக்கா, அதே மாதிரி நீ கொரி எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னா அதனோட டிஃபால்ட் கொரி கமாண்ட் நீ பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷனோட கொரியை நீ யூஸ் பண்ணி இந்த கொரியை நீ ரன் பண்ற. ரன் பண்றேன். ஸோ இதை வந்து ரிசல்ட்டுங்கிற இதுக்கு அசைன் பண்ணணுமா? அது பண்ணணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கனெக்ஷனை நீ க்ளோஸ் பண்ணிடுற. இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த MySQL கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுற. ஏன் அப்படின்னா இப்போ அமேசான் ஆர்டர் மாதிரி எடுத்துக்கிட்ட அப்படின்னா பில்லியன் ரெக்கார்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டாபேஸ்க்கு. க்ளோஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா டேட்டாபேஸ் சர்வர் இருக்கிற ஸ்பேஸ் எதுவுமே நம்மளுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரம் 100,000 ரெக்வஸ்ட்லேயே நம்மளுக்கு டேட்டாபேஸ் கிராஷ் ஆயிரும், சைட்டே டவுன் ஆயிரும். ஸோ கனெக்ஷன் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணிட்டு 33 லைன் நேரம் இருப்பாரு. ஸ்பேஸ் இருக்கா? நீ எப்படி கனெக்ஷன் ஒரு கனெக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவ? என்ன கனெக்ஷனுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன எரர் இருந்துச்சு? ஸோ இங்க செமிகாலன் இல்லாதனால அந்த எரர் காட்டுச்சு. ஸோ எக்கோ கொரியில செமிகாலன் வைக்கல. சரி, ஓகே. ஸோ நான் ரன் பண்றேன். ஸோ 20 add 40. அப்போ டேட்டாபேஸ்ல போய் பாரு, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு மறுபடியும் என்ன இருக்கு. ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆயிடுச்சுங்க மாமா, இன்சர்ட் ஆயிடுச்சு. வேற வேணாலும் கொடுத்து போடலாம். ஸோ இதுல பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன? ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் சின்ன சேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டேபிள் ஒரு டேபிள் இருக்கணும். டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வச்சுங்க. அதுல சீரியல் நம்பர், ஸ்டூடெண்டோட நேமு, அவனோட அட்ரஸ், அதுக்கப்புறம் அவனோட மேபி ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இந்த 5 டீடைல்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை நான் புதுசா ஒரு HTML ஒரு லிங்க் எனக்கு இருக்கணும். ஒரு பேஜ் நான் இப்போ ஓப்பன் பண்ணி எனக்கு 2 நம்பரை ஆட் பண்ண மட்டும் வராம ஆடு, அப்டேட்டு, டெலீட்னு வரணும். நான் ஆடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபார்ம் வரணும். இந்த ஃபார்ம்ல நான் அந்த டீடைல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா டேபிள்ல போய் சேவ் ஆகணும். அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எந்த ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்கறனோ அவனோட வேல்யூஸ் எல்லாமே அங்கே போய் மறுபடியும் அப்டேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து நான் அட்ரஸ்ல வந்து ஒட்டஞ்சத்திரம்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அப்டேட்னு கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து நான் பழனின்னு கொடுக்குறேன்னா அட்ரஸ் வந்து பழனிக்கு அப்டேட் ஆயிருக்கணும். டெலீட் அப்படின்னு கொடுக்குறப்போ ஒரு ஐடி மட்டும் வாங்கி நான் டெலீட்னு கொடுத்தேன்னா அந்த ஐடி வந்து டேட்டாபேஸ்ல டெலீட் ஆயிருக்கும். இந்த ஆபரேஷனை அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிங்க.
அதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்ஸ் லாஜிக் உள்ளுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ பேசிக்காக இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங்ல பிடெக், இப்போ பிஎஸ்சி அதுலயே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் அது கொஞ்சம் டைம் இல்லை இன்னைக்கு. அதான் சோ அது நீ யூஸ் கேஸ் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இதான் பேசிக்ஸ் ஆக்சுவலா. லாஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் இதை தான் பார்த்துருப்போம். பட் இதுதான் பேசிக்ஸ். எப்படி ஒரு 3 லேயர் கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. வெப் சர்வர் அப்பாச்சி வந்து ஃப்ரண்ட் எண்டு, PHP வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மிடில் லேயரு, ஸோ டேட்டாபேஸ் வந்து பேக் எண்ட். இந்த 3 லேயரும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுது. ஏன்னா எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எடுத்தாலும் இந்த 3 கண்டிப்பா இருக்கும். இந்த 3 லேயர் கூட நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே மாமா. இப்போ பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கு. பேசிக் நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. ஹலோ சொல்றா புரியுது. ஓகே மாமா. எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து இங்கே டேட்டா பேஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு கமெண்ட் கொடுக்காதனால எனக்கு அந்த டேட்டா பேஸ் போகவே மாட்டேன்ருச்சு. ஸோ இன்னைக்கு பூரா நான் இதை தான் பார்த்துட்டு வந்திருந்தேன். ஏன் அப்படின்னா நீங்க யோசிக்கணும், நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கொரிங்கிற வேல்யூவை கிரியேட் தான் பண்ணிருக்கோம். அந்த கொரியை கொண்டு போய் நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணல இல்ல. சோ அதை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்ட்டு. ஆமா, இந்த NGRAC அப்படின்னு போன ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசியிருந்தோம். கரெக்ட். நான் அதை இப்போ ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்களா? நான் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சும்மா ஒரு டெமோ மட்டும் கொடுக்குறீங்களா? ஏன்னா ஒரு இப்போ அன்னைக்கு சொன்னீங்க இப்போ நம்ம மொத்தம் எத்தனை பேர்னா 7 பேர் இருக்கும்னு வைங்களேன். 7 பேருக்கு மட்டும் இப்போ நான் ரன் பண்ண அப்ளிகேஷன் வந்து அவங்க கம்ப்யூட்டர்லேயே ரன் ஆகணும் அப்படின்னா NGRAC வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னீங்க. கரெக்ட். அதை நான் ரன் பண்ணி பார்த்தேன். சம்டைம்ஸ் எரர் வருது. அது எப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா அது ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ண ஏதோ எரர் வர மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். சோ இத ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெளிவா இருக்காங்களா அப்படிங்கற மட்டும் இப்ப கேட்குது. ஓகே. உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு கேளு, நான் உங்களுக்கு சொல்றேன். செல்வகுமார் அண்ணா, பண்ணுவோம்ல இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை ஒரு ஃபார்ம் HTML ஃபார்ம்ல வாங்கி புதுசா இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, இந்த 3 ஆபரேஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு அப்ளிகேஷனே கொடுப்போம். ஒரு 2 வாரம் அதை நீங்க பண்ணுங்க. ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியா எந்த கம்பெனி போனாலும் நம்மளால இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். சோ செல்வா, உனக்கு தான்டா செல்வா. சோ நீ இப்ப இதே ஸ்டேஜ்ல அடுத்த வாரம் இருக்கக்கூடாது. கலைக்கும் அதேதான். நீங்க வேற படிக்கணும் ஓகே, இது படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள போய் நம்மளால ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோங்கிறத நம்மளால காமிக்க முடியும். சோ இது இன்வால்வ் ஆயிருக்க பாத்தீங்கன்னா HTML, PHP, MySQL இது 3 தான். இந்த 3 டெக்னாலஜி படிச்சாவே போதும் இப்போதைக்கு. அடுத்த கம்பெனிக்குள்ள போயிட்டு கூட நம்ம வேற படிச்சுக்கலாம். ஸோ ஈவன் தன செய்யறவங்க கம்பெனிலேயே PHP தெரிஞ்சவங்கள ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாண்டட் நிறைய பக்கம் இருக்கு. பட் நம்ம அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். எஸ்ண்ணா. சரிங்கண்ணா. அதனால நீங்க அடுத்த டைம் வந்து ஒரு ட்ராக் இல்லாம, ஏன்னா இது நீங்க வேற எது படிச்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டே இருங்க. பிளஸ் சொல்லி தரதை நீங்க அடுத்த அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா தான் அந்த ட்ரைனிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்வராஜ் வந்து நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேட் தான் இருந்தோம். நான் வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இன்னைக்கு செல்வராஜ் வந்து அதை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஏன்னா கூட அதுக்கப்புறம் நான் பேசக்கூட இல்லை இந்த ஒரு வாரமா. ஸோ அதே தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல அட்லீஸ்ட் 50% இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வாரங்கிறது ஒரு மாசத்துல முன்னால பிக்கப் பண்ணிக்க முடியும். பட் பிக்கப் பண்ணாம இருந்தா தான் பிரச்சனை. நீங்க அட்லீஸ்ட் இந்த வாரத்துல வந்து நான் இன்ஸ்டாலாவது நீங்க பண்ணிட்டு ஒரு பேசிக் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்டாவது நீங்க ரன் பண்றது ரெடியா இருக்கணும். அப்பதான் நம்ம ப்ரோக்ராம் ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. சோ இப்போ செல்வா, அந்த NGRAC நான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசின டிஸ்கஷன்ல பேசியிருப்போம். அந்த NGRAC வேணா NGRAC பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. சோ இப்போ NGRAC
ஓ இல்லடா அந்த டைரக்டரி பேர்ல எதுவுமே போதே இல்லடா. சோ இல்ல நான் டைரக்டரி கிரியேட் பண்ணி zip ஃபைல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க மாமா, zip ஃபைல். சரி ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணப்போ ஸோ இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ng rock அப்படிங்கிற ஒரு ஃபைலா நான் வச்சிருக்கேன். ஸோ ng rock பேஸ் http. ஏன்னா நீ என்ன சர்வீஸ் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொல்லணும். http தானே? http என்ன போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு? இல்ல வேற எதுவுமே நீ கொடுக்க தேவையில்லை, வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை. http ஸ்பேஸ் என்ன போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு? 80 ஸ்பேஸ் ரா ஸ்பேஸ் கரெக்ட்டுங்களா? கோலன்ல எதுவுமே கொடுக்க தேவையில்லடா. அது கமெண்ட் பாரு, மேலே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான் பாரு. ஓ ஓகே ஓகே. சோ அப்ப ஆன்லைன்ல வருது. கீழ வந்து உனக்கு ஒரு டொமைன் நேம் 2 URL கொடுத்திருக்கு பாரு, http. ஆமா. சோ அத காப்பி பண்ணி chatல போடு எல்லாத்துக்கும். சோ எது http லோக்கல் ஹோஸ்ட் ரேட்டிங்களா இல்ல அது நீ தான் எனக்கு சொல்லணும். எது கொடுத்தா எல்லாத்துக்கும் அக்சஸபிளா இருக்கும்? ng rock. சோ இது கொடுத்தா அக்சஸபிளா இருக்கும். சோ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தா அக்சஸபிளா இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஓகே, அது என்ன உன்னோட சர்வர்ல மட்டும் அது அக்செப்டபிளா இருக்கும். என்னோட சர்வர் இப்போ என்னன்னா http 80 இந்த யூனிக் URL-க்கு அது நமக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்கு. சோ இது என்ன நடக்குது பேக்ரவுண்ட்ல அப்படினா ng.rock.io அப்படிங்கிற ஒரு டொமைன் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? சோ அந்த டொமைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் google.com வர மாதிரி இப்போ நீங்க மத்த எல்லாரும் அக்சஸ் பண்ணி பாருங்க. காத்தியா, காவியா, செல்வா, கலை எல்லாமே இந்த URL இப்ப chatல போட்டு URL கிளிக் பண்ணி நீங்க ஏதோ ஒரு நம்பர் நீங்க கொடுத்து பாருங்க. நான் வந்து 122. ஓகே, சோ என்ன ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சைட் லோட் ஆகுதா? செகண்ட் URL ஒர்க் ஆகாது, ஏன்னா அது HTTPS URL. கரெக்ட்டா? ஓகே, அது வந்து एक्चुअली அவனே இன்பில்டா HTTP அவன் செட்டப் பண்றான். சோ एक्चुअली அவனுக்கு இப்போ நான் வந்து சடனா வெளிய வந்துட்டேன். இப்போ நான் சடனா வெளிய வந்துட்டேன். கில் பண்ணிட்டீனா வேற யாருக்குமே ஆக்சஸ் பண்ண முடியாது. கில் பண்ணிட்டீனா சோ பாருங்க, இப்போ நான் வெயிட் இப்போ நான் வெளிய வந்துட்டேன் பாத்தீங்களா? தெரியும் வெளிய வந்துட்டேன். சோ இப்போ வந்து நான் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்றேன். சோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்ளை கிளிக் பண்ணது யாருக்குமே வந்திருக்காது. கரெக்ட், கன்ஃபார்ம். இப்போ நான் போடுறத இப்ப கடைசியா போட்டிருக்கேன் பாத்தீங்களா? எனக்கு ஆக்சஸ் ஆகுது. காவியா உனக்கு ஆக்சஸ் ஆகுதா? ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஆக்சஸ் ஆகுதுண்ணா. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் அப்படியே ஓபன் ஆகும். எஸ்ண்ணா. ஓகே, சோ இதுல என்னன்னா இது கூட நம்ம டேட்டாபேஸ் சர்வர் கனெக்ட் பண்றோம் இல்லையா, அது வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க ஆட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? சோ அது ஒர்க் இதுல பாத்தீங்கன்னா கெட் போஸ்ட் வந்துட்டே இருக்கு. HTTP ரெக்வெஸ்ட் இதெல்லாம் நீங்க பாக்குறதா இல்ல? நான் பாக்கங்காட்டி உங்களுக்கு அங்க வந்துட்டு இருக்கு. நீங்க எதுக்காக கெட் போஸ்ட்ல வருது? கெட் போஸ்ட் அதான் கெட்னா நான் அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஆட கிளிக் பண்ணியிருந்தேன்னா போஸ்ட் வந்திருக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ மெயினா இதுல என்னன்னா இப்போ அந்த ஆட் ஒர்க் ஆகாது. சோ ரீசன் என்னன்னா அங்க அந்த ப்ரோக்ராம் போனா நம்ம HTTP ஆக்சுவல் சர்வருக்குள்ள PHP குள்ள MySQL கனெக்ட் பண்றோம். MySQL வந்து டிஃபால்ட்டா எப்படி HTTP 80 போர்ட்ல ரன் ஆகுதோ அந்த மாதிரி அது 3306 போர்ட்ல ரன் ஆகுது. அத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணல. சோ இப்ப செல்வா நீ இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டேங்க. சோ இப்போ நீ என்ன பண்ணலாம்னா இங்க சேம் ng rock கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு ng rock கொடுத்துட்டு சோ அது வந்து
MySQL கொடுத்து பாரு, MySQL ஸ்பேஸ் 3306 கொடுத்து பாரு. அநேகமா நம்ம HTTP தான் கொடுக்கணும், பட் நீ MySQL ஸ்பேஸ் 3306 கொடு. அக்செப்ட் ஆகலைங்க, எரர் காட்டுது பாருங்க. ஓகே, சோ அப்ப HTTP ஸ்பேஸ் 3306 கொடு. Actually ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு 601 3306. wait. ஒர்க் ஆகலதானே? கனெக்ட் ஆகலைங்க மாமா. HTTP சர்வர் இப்ப என்ன பண்ணுனா ரீடைரக்ட் பண்ணிருச்சு. சோ இப்போ வந்து 3306 இது எக்ஸ்போஸ் பண்ணாது, only 80 வெப் சர்வர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். சோ இப்போ டேட்டாபேஸ் இருக்கறதுனால நம்ம இத வந்து டேட்டாபேஸ் பிகாஸ் இன்னொரு என்னடா your account Silverage is limited to 1. So அது எதனால வருது? ஏன்னா இன்னொரு ரன் ஆயிட்டு இருக்குல்ல சர்வர்ல, இன்னொரு ரன் பண்ணிட்டு இருக்குல்ல அந்த டைம்ல. சோ ஒருவேளை அத ஸ்டாப் பண்ணிட்டு இத ரன் பண்ணா வொர்க் ஆகும். பட் நமக்கு ரெண்டுமே ரன் ஆகும்ல, நமக்கு வெப் சர்வரும் வேணும், டேட்டாபேஸ் சர்வரும் வேணும். இது வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கணும்னா தான் அத பண்ண விடுவான். ஆமா கண்டிப்பா. அதோட வெப்சைட்லயே போய் பார்த்தாலே இப்ப யார் யாரெல்லாம் நம்ம சைட் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்துருச்சு. சோ ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பார்த்தேன், அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி. கேக்குதாங்கம்மா? ஆமாடா. சோ இப்போ நான் இந்த சர்வர் ஒர்க் ஆகணும்னா நான் இந்த நீங்களாம் இப்போ நீங்க வந்து சம் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கணும்னா கண்டிப்பா நான் அதை அப்படியே வச்சிருக்கணும். சோ அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா. கரெக்ட். நீ இந்த சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டாவே இது கிடைக்காது. இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். சோ ஓகே. இப்போ இந்த 404 நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற வர்றதுக்கு காரணம் இந்த ஃபைல் அங்க இல்லைன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் fevican.ico அப்படின்னு browser டிஃபால்ட்டா சென்ட் பண்ணோம், அந்த ஃபைல் இல்லாதது. ஆமா 8:30 மீட்டிங் அவ்வளவு மட்டும் தான் நான் இது பண்ணேன். 8:30 மட்டும்தான். புரியல. மீட்டிங் நான் 8:30 மட்டும் தான் பண்ணேன். சோ கட்டல ஆயிரதுல. இல்லடா. ஓகே. சோ இதனால நம்ம என்ன யூஸ்? இப்போ நான் இது என்ஜிராக்கு வந்து நம்ம எல்லா பேத்துக்கும் நான் ரன் பண்ண கொடுத்துட்டேன். நீங்க ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லடா, இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் இருக்குன்னு வெச்சுக்கோ. இப்போ நீ ஒரு சைட் டெவலப் பண்ற, நீ உன்னோட டொமைனை பர்ச்சேஸ் பண்ணல, நீ silverage.com ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணல நீங்க யாருமே. ஓகேவா? இருந்தாலும் நீ சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே மாமா. சோ நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும்னா நீ நார்மலா என்ன பண்ணுவீங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து அவங்க தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ ஒருத்தர் கொடுக்க முடியும். 100 பேருக்கு தெரியும், நீ டீம்ல தெரியும் ஷேர் பண்ணி உன்னோட அப்ளிகேஷன் காமிக்கணும்னு நினைச்சனா ஒரு 5 நிமிஷத்துல. சோ அப்ப சம்திங் வந்து நான் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்லயே நான் ஒரு கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்டிங் இப்போ வந்து ஸ்னேக் கேம் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை வந்து உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். அதனால நான் வந்து என்ஜிராக்ல புஷ் பண்ணி சோ உங்க 10 பேருக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சா நீங்க ஈஸியா பாத்துக்குவீங்க. பாத்துப்போ நீ எப்ப கட் பண்றியோ அப்ப வேண்டியது இல்ல. ஒரு 5 நிமிஷம் நான் குயிக்கா பார்த்துட்டு முடிஞ்சினா முடிஞ்சு. டெவலப்மென்ட் பர்பஸ்க்காக தான். ஓகேங்க. நீ ப்ரொடக்ஷன் போறப்ப என்ன பண்ணா, நீ silverage.com ஒரு டொமைனை வாங்கி அதுல இந்த அப்ளிகேஷன் கம்பெனி ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சர்வர்ல. ஓகேங்க. செல்வா, அக்கா சொல்லுங்க. for not found எதுக்குன்னு சொன்னீங்க? சோ காவியா 404 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோட் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் இப்போ index.php ன்னு இருக்குல்ல, ஆமாங்க மாமா. நான் அது இல்லாத ஒரு நேம்ல இருக்கிற ஒரு ஃபைலை கொடுத்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். நீ ஒரு இமேஜஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீன்னு வெச்சுக்கோ சர்வர்க்குள்ள, நான் அதுல இல்லாத நேம்ல இருக்க இமேஜை நான் கோட்ல ஆக்சஸ் பண்ணேன்னா எனக்கு 404 வரும். ஓகேங்க மாமா. fevican.ico அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரௌசர் போய் ஒரு சைட்டுக்கு போக வேண்டாம், ப்ரௌசர் போ. இதே சைட்ல இருந்தீங்கன்னா இப்ப மேல ஜூம் ஐகான் இருக்கு தெரியுதா? டைட்டில்ல விடியல் ஐடி ட்ரைனிங் பேர்ல ஜூம் ஐகான் இருக்குல்ல? ஆமாங்க இருக்கு. எப்பவுமே எல்லா சைட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அதுக்கு டிஃபால்ட் நேம் வந்து fevican.ico. ஓகே.
ஸோ இப்போ நம்ம சைட்ல இந்த ப்ரௌசர் இப்போ மாடர்ன் ப்ரௌசர் என்ன பண்ணிடும்னா அது இருக்கா இல்லையான்னு அதிலே கண்டுபிடிச்சு. இப்போ அடிஷன்ங்கிற நீ கிளிக் பண்ண உன்னோட டேபை கிளிக் பண்ண நீ வந்து அடிஷனுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணி fevikan.ico வச்சினா இங்க அந்த வேர்ல்டு சிம்பிள் வர்றதுக்கு போது அந்த இமேஜ் வரும். அது இப்போ இல்லைங்கிறது ப்ரௌசர் டிடெக்ட் பண்ணுது. இது லேட்டஸ்ட் ப்ரௌசர்ல மட்டும் தான் இந்த மாதிரி டிஃபால்ட் ரிக்வெஸ்ட் போகும். ஓகே ஸோ பழைய ப்ரௌசர்லாம் இதெல்லாம் இருக்கானே தெரியாது. பட் மாடர்ன் ப்ரௌசர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் செக் பண்றாங்க இதெல்லாம். அதனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரிக்வெஸ்ட் வருது இல்லைன்ட்டு அவ்வளவுதான். ஓகே. இப்போ நான் வந்து என்னோட கோடை வந்து நான் இதுல புஷ் பண்றேன். இப்போ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமே நான் புஷ் பண்ணி HTML இப்போ நான் புஷ் பண்றதுல நீ புஷ் பண்றதே இல்லடா. சோ என்ன நடக்குதுன்னா ஆல்ரெடி நீ ரன் பண்ணிட்டு இருக்கீல்ல உங்க லோக்கல்ல, அத ஜஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்றேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. கடைசி 2 ஃபார்வர்டிங் லைன்ல http://localhost18 நீ அடிக்கிறத இந்த URL-க்கு அது மாத்திடுது. வேற எதுவுமே அது பண்ணாது. நீ லோக்கல் என்ன இருக்கோ அது ஃபார்வர்ட் பண்ணுது எங்களுக்கு, அவ்வளவுதான். சோ நான் என்னோட கோட் எப்படி நான் உங்களுக்கு புஷ் பண்றது? சோ என்னோட கோட வந்து நான் எப்படி புஷ் பண்றது உங்களுக்கு? கான்செப்டே இங்க கிடையாது. உங்களோட கோட் உங்கட்ட தான். ஓகேங்க. ஜஸ்ட் இது ரீடைரக்ட் மட்டும் பண்ணி தருது. என்ன பண்ணுதுன்னா உன்னோட localhost.80க்கு அவங்களோட டொமைன்ல ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூ அசைன் பண்ணுது. யூனிக் வேல்யூ. இது பாத்தீங்கன்னா 72CB இருக்கு இல்லையா? ஆமா. இது வேற யாருக்குமே இருக்காது உலகத்துல இந்த URL. ஓ ஓகேங்க. இன்னொருத்தர் ஒரே ஒரு டொமைன் தான் வாங்கி வச்சிருக்கான். யாரெல்லாம் இந்த மாதிரி ஹிட் பண்றாங்களோ ரேண்டமா ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணி அவனோட சர்வரை கொடுத்து மத்தவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு அவன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கோட் ப்ரோகிராம் வச்சிருக்கான் ngrok-னு. ஓகேங்க. இதுக்கு பிஹைண்ட் இருக்கிற கான்செப்ட் வந்து SSH டனலிங் அப்படிங்கிறது. 2 கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஒன்னு SSH டனலிங், அவன் சர்வருக்கும் நம்ம சர்வருக்கும் டனல் கிரியேட் பண்ணி விட்டுருவான் போர்ட்டுக்கு. ரெண்டாவது டொமைன் கிரியேட் பண்ணிருக்கான், சப் டொமைன் கிரியேட் பண்ணிருக்கான். ngrok.io கீழ சப் டொமைன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கான். ஓ ஓகே. இந்த 2 கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். சோ நான் அந்த அடிஷன் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு இப்ப நீங்களும் பார்க்கணும் இதை. சோ நான் என்ன பண்றது? நீங்களும் பார்க்கணும் இதை. நாங்க தான பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். student.com பார்க்கல, பட் அந்த URL யூஸ் பண்ணி என்னால பார்க்க முடியுது இப்ப. ஓ ஓகேங்க மேம். ஓகே. ஓ இப்ப புரிஞ்சது. ஓ ஓகே. நீ ஜஸ்ட் ngrok http://18 கொடுத்தாவே உன்னோட 80 எங்களால பார்க்க முடியும். அந்த URL கொடுத்தனால எங்களால பார்க்க முடியும். வேற எதுவும் நீ பண்ண தேவை. இப்ப அங்க ஃபைலை டெலிட் பண்ணிட்டு எங்களுக்கு வராது. அந்த சர்வர் ஸ்டாப் பண்ணாலும் வராது. இல்ல இந்த செஷன் நீ கில் பண்ணிட்டாலும் எனக்கு வராது. ஓ ஓகே. சோ நான் ஒரு பிரவுசர்ல போட்டு அந்த போர்ட்ல மட்டும் ரன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகே. இல்ல என்ன புரியல. சோ இப்போ நான் இந்த student.com இருக்கட்டும், லோக்கல் ஹோஸ்ட் கரண்டா இப்ப 80 போர்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த 80 போர்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் லோக்கல் ஹோஸ்ட்ல. நான் இப்ப இந்த அப்ளிகேஷன் வந்து அடிஷன், இப்போ இதனால நீங்களும் 2 நம்பர் போட்டு ஆட் பண்ண முடியும். ஆட் பண்றதுக்கு ஆட் எங்களுக்கு வொர்க் ஆகாது. அதுக்கு ரீசன் தான் நான் சொன்னது. MySQL இருக்கு. MySQL நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா இந்த பேஜ் எங்க எல்லாத்துனாலே பார்க்க முடியுது. ஓகே. அது வந்து நீ புஷ் பண்ற அந்த கான்செப்ட்ல இல்ல. அது வந்து தனி சர்வர் வாங்கி நீ அந்த சர்வர் புஷ் பண்ணினா தான் அந்த கான்செப்ட் தான். இவன் வந்து இந்த விட்ரிட்டோட வேலை இவ்வளவுதான். ஓகே. இப்ப தெளிவா ஒரு ஐடியா இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு எனக்கு. ஆக்சுவலா இது வந்து 2 பேரும் டெவலப்மென்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா உன்னோட கோட ஷேர் பண்ணாமயே உன்னோட அப்ளிகேஷன் அவனுக்கு காமிக்கலாம். அவன் அதை கோத்ரூ பண்ணிப்பான். நீங்க இப்ப கரெக்டா வியூ பேஜ் சர்ச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த HTML வந்துரும் உங்களுக்கு. ஆமாமா. சோ PHP ல வராது. சோ இதுல இல்ல இங்க PHP வந்து சர்வர்ல ரன் ஆகி அது HTML கன்வெர்ட் ஆகி வரும் உங்களுக்கு. ஓகேங்க. PHP கோடும் ஃபைனலா HTML அதான் பிரவுசர் தெரிஞ்சது என்ன HTML CSS JavaScript இதானே. PHP கோட் கொடுத்தால உங்களுக்கு இதுவா தான் மாறி வந்துரும். ஓகே. ஓகே. இப்போ ஆல்ரெடி லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சோ வேற ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கா? ஆமா. வேற எதுவும் இல்லைங்க மாமா. அது SSH ஏதோ டனலிங் சொன்னீங்களா, அது என்னதுங்க மாமா? இப்போ என்னன்னா இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 18 தானே இவன் சிஸ்டத்துல ரன் ஆகுது. ஆமா. அது வந்து ngrok வந்து அவன் ஒரு சர்வர் வச்சிருப்பான். ஓகேங்க மாமா. ஏன்னா எல்லாரும் இப்போ உலகத்துல இருக்க எல்லாரும் லோக்கல் ஹோஸ்ட் 18 ல தானே சர்வர் ரன் பண்ணுவாங்க. பட் ஆனா எப்படி எல்லாருக்குமே ஒரு யூனிக் URL கரெக்ட்டா கொடுத்து அவங்க அப்ளிகேஷன் அவனால மேப் பண்ண முடியுது? அதுக்காக இது அதுக்கான கான்செப்ட் தான் SSH டனலிங். ஓகே. ஓகேவா? சோ அதுல என்ன பண்ணுவான்னா இப்போ 80 வந்து அவன் சர்வர்ல ரேண்டமா ஒரு போர்ட் 4526 அந்த மாதிரி ஒரு ரேண்டமா ஒவ்வொருத்தரும் 80 கிரியேட் பண்ணானா அவன் சர்வர்ல யூனிக்கா ஒரு போர்ட் நம்பர் இருக்கு
போர்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா 1ல இருந்து 65536 வரைக்கும் போர்ட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா ரேஞ்சு அதுல யூனிக்கா ரேண்டமா ஒன்னு ஜெனரேட் பண்ணி ஆல்ரெடி ரன் ஆகாத ஜெனரேட் பண்ணி அதையும் உன்னோட சர்வரையும் கனெக்ட் பண்ணிப்போம் அவன் சர்வர் கூட. ஓகே. இப்போ அவன் சர்வர்ல ஒரு டிஎன்எஸ் டொமைன் இருக்கு இல்லையா ngRag.io ன்னு. ஆமா. அதுல புது டொமைன் கோட் ஐடில நம்ம கிரியேட் பண்றோம்ல அந்த மாதிரி அந்த டொமைனுக்குள்ள அவன் கோட் மூலமாவே இன்னொரு என்ட்ரி போட்டு இந்த யூஆர்எல்ல நம்ம யூஆர்எல்ல அங்க போட்டுருவான். ஓகே ஓகேங்க மாமா. அதனால தான் நம்மளே ஆக்சஸ் பண்ணுது. இதுவே இன்னொரு யூனிக் ஐடி ஜெனரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு வேற போர்ட்ல அவன் சிஸ்டம்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அவன் வேற டொமைன் நேம் கொடுக்கறப்ப அவனோட அப்ளிகேஷன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே ஒரு 6 பேர் இருக்கோம்னா 6 பேரும் நம்ம HTTP 8 போட்டோம்னா 6 பேருக்கு யூனிக் யூஆர்எல் வரும். 6 பேரோட அப்ளிகேஷனையும் 6 பேரும் ஆக்சஸ் பண்ண முடியும். ngRag அதான் ஹெல்ப் பண்றான். ஓகேங்க மாமா புரிஞ்சுது. அது அவன் அச்சீவ் பண்றது வந்து பேக் எண்ட்ல SSH டனலிங் மூலமா தான் பண்றான் एक्चुअली. ஓகே. ஓகே மாமா. உனி நெக்ஸ்ட் வீக்ல மாமா கேக்குதா? சொல்றா. ஓகேங்க மாமா. நெக்ஸ்ட் வீக்ல அப்படின்னா எல்லாம் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ்ல எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் டு ஹோஸ்ட் டு கெஸ்ட் சிஸ்டம்ல டெல்நெட் SSH மூலமா கனெக்ட் பண்றது அப்படின்னு கூட பார்க்கலாம் மாமா. நெக்ஸ்ட் செஷன் இந்த மாதிரி வரல. SSH பார்க்கலாம். பட் நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன்னா இவங்க எல்லாருமே நம்ம ட்ராக் மாறாம இந்த ப்ரோகிராம் அப்ளிகேஷனை நம்ம கண்டிப்பா ரன் பண்ண வைக்கிறது மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவேன் நான். இவங்க எல்லாருமே நீங்க நிறைய பேர் ஆமா கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 டே எடுத்துக்கிச்சு. கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சோ இத பண்ணிட்டீங்க அப்படினாவே ஈஸியா பிளேஸ் ஆகிறது ஈஸி. ஏன்னா நம்ம இது ஒரே மாசம் தான் பண்ணிருக்கோம். 4-5 செஷன் தான் பண்ணிருக்கோம். இதுவே உங்களால பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு 6 months அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய டெக்னாலஜி கத்துப்போம், நிறைய கத்துப்போம். பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆனா அதை நீங்க ட்ரை ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி தரது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. செல்வா கலை நீங்க வேற படிச்சாலும் இத ட்ரை பண்ணுங்க. செல்வராஜ் கூட உட்கார்ந்து தனியா நீங்க அவன் டைம் இருக்கிற போது அவங்க கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேசிக் ப்ரோக்ராம் இப்ப அவன் பண்ணதை நீங்க உங்க சிஸ்டத்துல நீங்க பண்ணி பழகிருங்க. சரிங்கண்ணா. அதை பண்ணிட்டீங்கன்னாவே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. கலையனா என்னோட நம்பர் தெரியலனா கூட chat பாக்ஸ்ல போற நோட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. சூப்பர். சரி நம்பர் நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பா எப்படி இல்ல விர்ச்சுவல் பாக்ஸ்ல போறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சோ தனசேகர் இது உனக்கும் உங்க ஆபீஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. கண்டிப்பா இத கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன்னா. ஏன்னா உங்க டீம்ல திடீர்னு ஒரு டீம்ல உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா கூட உங்களால PHP க்கு ஈஸியா ஸ்விட்ச் ஆக முடியும். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. இது நீ படிக்காம விட்டனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ உனக்கு அது கிடைக்காது. இல்லண்ணா. சோ அதனால நீ இத ட்ரை பண்ணி ஆகணும் டைம் கிடைக்கிறப்போ. கண்டிப்பாண்ணா. ஓகே ஓகே. ஓகேங்க மாமா. சோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். சூப்பர். இட் வாஸ் நைஸ் செஷன் एक्चुअली. நல்லா பண்ண. ஆமா கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ங்க மாமா. இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம். இந்த மாதிரி கத்துக்கிறது. சூப்பர் சூப்பர். இது एक्चुअली நீ ஷேர் பண்றது வந்து உனக்கும் நாலேஜா இருக்கும், எங்களுக்கும் एक्चुअली அது எல்லாத்துக்கும் பெனிஃபிட் தான. கண்டிப்பா. ஏன்னா போன வாரம் நீங்க எடுத்த செஷன் இப்ப இதை மட்டும் 4 year முடிச்சவங்களுக்கு கூட அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நீங்க அந்த சொல்லி தந்த எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது. இதுதான் பேசிக்ஸ் एक्चुअली. பட் இதுல நம்ம நிறைய பண்ணுவோம். இது இந்த மட்டும் புரிஞ்சிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதான் மெயின். ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னா இதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சொல்றது எல்லாமே புரியும், நீ அட்வான்ஸா கத்துக்க முடியும். பட் இதை நீ பண்ணாம கண்டிப்பா புரியாது एक्चुअली. அதுதான் பிரச்சனை. சோ நீங்க அப்படியே ட்ரைனிங் கூடவே ஃப்ளோவிலே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால பண்ண முடியும். கார்த்தி இதெல்லாம் உனக்கு கரெக்டான டைம்மா? கத்துக்கிறேன் மாமா. ஆமா. சோ அது செல்வராஜ் கூடவோ இல்ல காவியாவுக்கு एक्चुअली புரியும். காவியாவுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா புரியும். சோ நீ உட்கார்ந்து ஒரு பேசிக் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நீ வெளிய முடிச்சு வர்றப்போ சம ஒர்த்தியா இருக்கும். சரிங்க. ஓகேமா ஓகே. சூப்பர்ரா. Thank you everyone. Thank you so much. சரிங்க மாமா. மீட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. செல்வா பை. செல்வா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் YouTubeல. இல்ல திலீபன் அண்ணா தான் அப்லோட் பண்ணுவாரு. ஓகே ஓகே. சரி சரி சரி. அவர்ட்ட சொல்லிடுறேன். லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங்மே இருக்கான்னு தெரியல. வந்துருச்சா லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங்? ஆமா ஸ்வரநந்தினி அக்கா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் வரல. பிரகாஷ் மாமா எடுத்த வீடியோ. சோ
இல்லடா இப்ப நம்ம லாஸ்ட் வீக் PHP MySQL எடுத்தோம்ல அது வந்துருச்சா? இன்னும் வரல. அப்ப திலீப் அண்ணா நம்ம ரெண்டுமே ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நானும் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஆமாங்க. சரி ராஜ், நீ முடிச்சிட்டு நீ திலீப் அண்ணாட்டும் சொல்லி நானும் சொல்லிடுறேன். சரிங்க. ஓகே. என் பண்ணிடுறேங்க மாமா. ஓகே காவி, ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கு? ஏதாவது பேச வந்த? இல்ல இல்லைங்க மாமா, வேற எதுவும் இல்லைங்க மாமா. சரிம்மா, சரி ஓகே. ம்